சாந்தி 21/10/2016. இன்றைய முரளியின் தலைப்பு இனிமையான குழந்தைகளே. எல்லா ஆத்மாக்களும் பாபா கிட்ட படிக்கிறது கிடையாது, ஆனா நிச்சயமா அவர் கூடவே போயிடுவாங்க இல்லையா? போகும்போது எல்லாரும் அழைச்சிட்டு தான் போவாரு. இங்க வந்தாலும் வராட்டினாலும் சரி, விட்டுட்டு எல்லாம் போக மாட்டாரு, அழைச்சிட்டு தான் போவார். இது ஒரு ரகசியம். அதாவது மனிதர்கள் அப்படியே உள்டாவா புரிஞ்சிருக்கிறாங்க. என்ன புரிஞ்சுக்கணும், மனிதர்கள் எல்லாம் ஒன்னா இந்த பூமியில வந்துட்ட மாதிரி நினச்சிக்கிறாங்க. போகும்போது தனித்தனியா போகும்னு நினச்சின்னு இருக்கிறாங்க. அப்படிதான் நான் ஜோதியோட ஜோதியா கலந்துடுறேன், எனக்கு முக்தி வந்துடுச்சு அப்படின்னு நினச்சேன். ஆனால் அது அப்படியே ரிவர்ஸ் தான் உண்மை. வர்றது தான் தனித்தனியா வராங்க, போறது ஒன்னா தான் போறாங்க. நான் அந்த அர்த்தத்துல சொல்ல மாட்டேச்சு. எல்லா ஆத்மாவும் ஒன்னா போயிடும், பூமியை விட்டு ஒன்னா போகும், கொசு கூட்டம் மாதிரி. ஆனா வரும்போது பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கேப், வருஷம் பல வருஷம் கழிச்சு 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 இறங்குதுன்னு அந்த அர்த்தத்துல சொல்றேன். சரி, இப்ப பாபா சொல்றாரு, சக்கரவர்த்தி ராஜா ஆகக்கூடிய குழந்தைங்க தானே நீங்க? சக்கரவர்த்தி ராஜா ஆகக்கூடியவங்க தானே? அப்படின்னா அவங்க எந்த விஷயத்துல ரொம்ப அதிக மரியாதை கொடுப்பாங்க? படிப்பு. அதுலதான் ஸ்ரீமத்தம் இருக்கு இல்லையா? அவங்க படிப்பு மேல பயங்கர மரியாதை கொடுப்பாங்க. எங்க இருந்தாலும் சரி கண்டிப்பா படிப்பாங்க. அவங்களால வாணி இல்லாம உயிர் போயிடும். அவங்க எங்க வேணாலும், அமெரிக்கா போட்டோம், எங்க வேணாலும் போட்டோம், போன் பண்ணியாவது சென்டர்ல வாணி கேட்டுருவாங்க. கண்டிப்பா படிப்பாங்க. ஏன்னா அவ்வளவு மாதிரி நமக்கு எல்லாமே இதுலதான் இருக்கு, உயிரே இதுதான் இல்லையா? இப்ப கூடவே உற்றார் உறவினர்களோட இருந்தா கூட பாபா நினைவுல இருக்கிறதுக்கான பயிற்சி அங்க உள்ளுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். இங்க சும்மா சிரிச்சு பேசிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும், அங்க நம்ம கணவன் கூட இருக்கும் இல்லையா? மேலும் தந்தையை நினைவு செய்தால் சாந்தி தாமம் சுகதாமத்துக்கு சென்று விடுவீர்கள்ன்ற செய்தியும் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. படிப்பு, நினைவு, சேவை, இந்த மூணும் பண்ணிட்டு இருப்பாங்களாம். யாரு? சக்கரவர்த்தி ராஜா ஆகக்கூடிய குழந்தைங்க இல்லையா? இந்த ஸ்ரீமத் படி முழுசா நடக்கக்கூடிய குழந்தைங்க தான் சக்கரவர்த்தி ஆவாங்க. ஸ்ரீமத்தே இவ்வளவுதான். ஆனா எதுக்கோ ஸ்ரீமத்துன்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஆக்சுவலா சேவையை தடுத்து நிறுத்துறதுக்குலாம் ஸ்ரீமத்துன்னு சொல்லுவாங்க நிறைய பேர். அப்ப பாருங்க, இதுதான் இந்த ஸ்ரீமத் படி முழுமையாக நடக்கக்கூடிய குழந்தைங்க தான் சக்கரவர்த்தி ராஜா ஆவாங்க. அவங்க யாராலும் அவங்களை இந்த மூணும் பண்ணறத தடுக்க முடியாது. ஓம் சாந்தி. அனைத்து ஆன்மீக குழந்தைங்களையும் கூடவே உலகத்துல இருக்கக்கூடிய அனைத்து ஆத்மாக்களையும் தந்தை திருப்பி அழைச்சிட்டு போயே ஆகணும். ஏன்? துக்கம் நிறைஞ்ச இந்த காரிருள் உலகம் முடியுது. விட்டுட்டு போனா அப்புறம் நம்மள சுகமா இருக்க விட மாட்டாங்க சொர்க்கத்துல, அழைச்சிட்டு போயே ஆகணும். இந்த காரிருள் முடியுது, பழைய உலகம் முடிவடைந்து புது உலகம் ஸ்தாபனை ஆகிட்டு இருக்குது. 5000 வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த உலகத்தை புதுப்பிக்க தான் இறைவன் வர. மனிதர்களை தேவதைகளா புதுப்பிக்கிறாரு, நரகத்தை சொர்க்கமா புதுப்பிக்கிறாரு இல்லையா? இப்ப மற்றபடி இந்த உலகம் இருக்கதான் செய்யும், காணாமலாம் போயிட்ட. சயின்ஸ் எல்லாம் நினைச்சுக்கணும் மேல இருந்து வந்து இந்த பூமியை ஏதோ ஓடி போயிடும் போல இருக்க, அது உடச்சிக்கும்பல இருக்குன்னு நினைச்சுக்கிறாங்க. அது அப்படியே தான் இருக்கும். ஆனா பழையதுல இருந்து புதுசா ஆகுது. சத்தியுகத்துடைய ஆரம்பத்துல ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் மட்டும்தான் இருந்துச்சு. இப்ப அந்த சூரிய வம்சமும் சந்திர வம்சமும் எங்க இருக்கு? இல்ல. அதே ஆத்மா இருக்குது, அந்த குணங்கள் இல்லை. அதனால அது சூரிய வம்சம் சொல்ல முடியாது. அவங்க மறுபிறவி எடுத்து எடுத்து இப்ப 84 பிறவி முடிச்சிட்டாங்க. எல்லா நடிகர்களும் இப்ப தம பிரதானமா ஆயிட்டாங்க. ராமராஜ்யம், புது உலகம், புது டெல்லி வேணும்னு விரும்புறாங்க. எனக்கு இந்த பொருள் வேணும்னு குழந்தை சொல்லும் தானே? அந்த மாதிரி பாபா
புது உலகத்துக்காக எங்களுக்கு புது ஆடை வேணும், உடம்புன்ற ஆடை வேணும் அப்படின்னு இந்த பிரம்மாவும் சொல்றாரு. ஸ்ரீகிருஷ்ணன் உடலை கொடு, எவ்வளோ நாள் தான் வச்சுக்கிட்டே இருப்பேன் அப்படின்றாரு. நாமளும் அப்படிதான் சொல்றோம் இல்லையா? குழந்தை கேட்குற மாதிரி ராமராஜ்யம் வேணும்னு வேணும்னு விரும்புறாங்க இல்லையா? இந்த ராமராஜ்யத்துக்கு இந்த உடம்போட போக முடியும்? தீபாவளி, தீபாவளிக்காக பாபா சொல்றாரு. தீபாவளி வரப்போகுது இல்லையா? 29 தானே? அதே மறந்துட்டீங்க, பரவாயில்ல. பண்டிகைலாம் மறந்து பரவாயில்ல, நல்லதா. தீபாவளி ஆனா நம்ம அதை பார்க்கணும். ஏன் தெரியுமா பார்க்கணும்? அது நமக்கு சேவைக்கான வாய்ப்பு, சேவைக்கான வாய்ப்பு. அந்த நேரம் கோயிலுக்கு போங்க. அதை பார்க்கவே இல்லைன்னா எப்படி கோயிலுக்கு போங்க? போய் சேவை செய்யும், பக்தி செய்ய கிடையாது. அகுல் ஏத்துறத விடுங்க, ஆத்ம ஒலி ஏத்தணும். அன்னைக்கு சேவைக்கு நீங்க கோயிலுக்கு வந்தே ஆகணும், ஏதோ ஒரு கோயில். ஓகேவா? சரி. இப்ப பாபா சொல்ற தீபாவளி அன்னைக்கு எல்லாரும் புது ட்ரெஸ் போட்டுக்கிறாங்க. கிருஷ்ண ஜெயந்தி அப்ப புது ட்ரெஸ்லாம் யாரும் போடுறது இல்லை அதிகமா. ஏன்னா இந்தியாவே நம்பர் 1 ஃபங்க்ஷன் தீபாவளி தான், எல்லாரும் கொண்டாடுறது அதுதான். இப்ப அதிகமா தீபாவளி அப்பதான் புது ஆடை அணிஞ்சிக்கிறதுக்காக லீலை கொடுத்து வாங்குவார்கள். அது என்ன லீலை கொடுத்துன்னு தெரியல. தீபாவளி என்று தீபத்தை ஏத்துவாங்க. உங்களுடைய தீபம் இப்ப ஏற்றப்பட்டிருக்கு. போதுமா? மற்றவங்களுடைய தீபத்தை நீங்க ஏற்றணும், போதுமா? இல்லையா? அவரு ஏத்திட்டாரு, நம்ம ஏத்தணும். பாத்தீங்கன்னா முதல்ல பாத்தீங்கன்னா அந்த அகல் விளக்கு ஏற்றும் போது ஃபர்ஸ்ட் ஒரு அகல் விளக்கை ஏத்திட்டு அந்த அகல் விளக்கை வச்சு மற்றதை ஏற்றுவாங்க. அப்படிதான் ஏற்றுவாங்க அவங்க. அது ஈஸியா வருதுன்னு ஏத்துறாங்க, ஆனா உண்மையும் அதுதான். பாபா ஏத்திட்டாரு, இதை வைத்து ஒவ்வொரு ஆத்மாவா நம்ம ஏத்திட்டு இருக்கோம். இப்ப சூப்பர்ல, தீபாவளி கூட வச்சு பாபா எவ்வளவு சூப்பரா ஞானம் கொடுக்குறாரு பாருங்க. அவங்களுடைய பக்தி மார்க்கத்துடைய தீபாவளி, உங்களுடையது ஞானத்தின் தீபாவளி. ஸோ தீபாவளி கொண்டாடணும். நமக்கு தினம் தினம் தீபாவளி. ஏத்துனீங்களா? இன்னைக்கு எத்தனை ஜோதி ஏத்துனீங்க? இன்னைக்கு வந்து யாருக்காவது ஞானம் கொடுத்தீங்களான்னு கேட்குறீங்க. யாருக்கு கொடுத்தோம்? மனசார உலகத்துக்கு அந்த மாதிரி பண்ணணும். இது பண்ணிட்டு தான் இருக்கணும், இதையும் பண்ணணும். ஒரு டைம்ல அதை தவிர எதுவும் பண்ண முடியாது. அப்ப மனசா சக்தி மட்டும் கொடுக்கணும். இப்ப அதோட சேர்த்து இதுவும் கொடுக்கணும். அப்பதான் நீங்க டெய்லியும் தீபாவளி. இல்ல எனக்கெல்லாம் பாத்தீங்கன்னா பஸ்ல வரும்போது அழகா நோட்டீஸ், ஒரு நாள் தான் மறந்துட்டேன். நீங்க நோட்டீஸ கொடுத்துட்டு போயிட்டே இருங்க மெத்தேஜ். அவ்வளவுதான். ஸ்ரீகிருஷ்ணரை பார்த்தா அவங்க வாங்கி வச்சுக்க போறாங்க இல்லையா? அதுக்குதான் அடிங்க அடிங்கன்ற அடிக்க மாட்டீங்க, எதுவும் சொல்ல தெரியல. ஏன்னா அந்த மாதிரி தான் நோட்டீஸ் அடிச்சிருக்கிறோம் இல்லையா? ஃபுல் ஞானம் வர்ற மாதிரி. இப்ப இந்த நோட்டீஸ் சொன்ன, ஏன்னா இது ஞானம் கொடுக்குற நோட்டீஸ். மற்றதெல்லாம் ஜோதிலிங்கத்துக்கு வாங்க, சென்டருக்கு வாங்கன்னு தான் இருக்கும் நோட்டீஸ். இதுவுமே டைரக்டா பாபாவுடைய செய்தி சொல்ற நோட்டீஸ். அதுதான். அதை எதுக்கு படிக்கிறதுக்காக கொடுத்தா? அடிக்கிறதுக்கு கொடுத்தோம் இல்லையா? எப்போ அடிப்பீங்கன்னு தெரியல. சரி பார்ப்போம். பாபா சொல்றது, நீங்க மற்றவங்களுடைய தீபத்தையும் ஏற்றணும். ஏன்னா இது ஞானத்தின் தீபாவளி. தினம் தினம் உங்களுக்கு நடக்குது. நீங்க எந்த ஆடையும் இப்ப மாத்துறது கிடையாது. உங்களுடைய தீபம் எப்ப முழுசா ஏற்றப்பட்டு விடுதோ அப்ப புது உலகத்துல உங்களுக்கு புது ட்ரெஸ் கொடுப்பேன்ட்டு. பாபா கிஃப்ட் வேணுமா? புது ட்ரெஸ் ஃபுல்லா ஜோதி எரியணும், ஃபுல் ஆத்ம உணர்வு. இப்ப இன்னும் வரல இல்லையா? வந்தா ஏன் இங்க இருக்க போறோம்? ஸோ அப்படி வந்துச்சுன்னா நான் உங்களுக்கு புது ட்ரெஸ் கொடுக்குறேன்னு கிஃப்ட் கொடுக்குறேன். விரும்பினாலும் விரும்பாட்டியும் நான் எல்லாரையும் அழைச்சிட்டு போகத்தான் போறேன். பாபா சொல்ற, நான் வரமாட்டேன்னா மட்டும் நான் என்ன விட்டுட்டா போறேன்? எல்லாரையும் அழைச்சிட்டு போக தான் போறேன். ஏ பதித பாவனனே வாங்கன்னு தானே கூப்பிடுறீங்க. வெளிநாட்டினவர் என்ன கூப்பிடுறாங்க? லிபரேட்டர், விடுவிப்பவர், மீட்பர்னு கூப்பிடுறாங்க. அப்ப யார தூய்மையாக்குறாரு? எப்படி தூய்மையாக்குறாரு? எப்படி மீட்கிறாரு? அவங்கவுங்க மொழியில ஆனா கரெக்டா தான் கூப்பிடுறாங்க, அர்த்தம் மட்டும் தெரியல. நான் கல்பமா வந்து உங்களை அழைச்சிட்டு போறேன். எங்க மீட்கிறாரு? இந்த துக்கம் நிறைஞ்ச உலகத்துல இருந்து மீட்டு அழைச்சிட்டு போயிடுறாரு. அதை தான் பண்றாரு கல்பமா. சத்தியுகத்துல மிக குறைந்த மனிதர்கள் தான் இருப்பாங்க.
இப்ப எத்தனை நடிகர்கள் இருக்கிறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? மக்கள் தொகை அதிகமா இருக்குது. இப்ப இவங்க எல்லாருமே ஜீவ ஆத்மாக்கள். சரீரத்தை தான் ஜீவன், ஜீவ் அப்படின்னு சொல்லப்படுது. ஜீவன் பிளஸ் ஆத்மா சேர்ந்து ஜீவாத்மா. நான் ஒரு சரீரத்தை விட்டுட்டு இன்னொன்னு எடுக்கிறேன்னா அந்த ஜீவன் சரீரம் சொல்லாது, ஆத்மா தான் நான் ஒரு சரீரத்தை விட்டுட்டு இன்னொன்னு எடுக்கிறேன்னு சொல்லுது. சரீரம் சொல்லுமா நான் ஒரு ஆத்மா விட்டு இன்னொரு ஆத்மாவை எடுக்கிறேன்னா? இல்லையா, ஒரு உடம்புல ஒரு ஆத்மா தான் இருக்கும் இயற்கை. அது இல்லாம பேய்கி புந்தா உண்டு, அது கூட நிரந்தரமா இருக்காது. இப்ப பாபா சொல்றாரு, அதுவும் இல்லாம ஆத்மா இந்த உடம்பு பேசாது, ஆத்மா தான் பேசுது இல்லையா. ஆனா நம்ம 84 பிறவி எடுக்கிறோன்ற விஷயம் உலகத்துல யாருக்குமே தெரியாது. அதே நேரத்துல எல்லாருமே 84 பிறவி எடுக்கிறாங்களான்னா அதுவும் கிடையாது. எல்லாருக்கும் அவங்கவுங்களுக்குன்னு ஒரு கணக்கு இருக்குது. யார் முதல்ல வர அதுக்கு தான் பாபா விடுபட்டு இருக்கு சொல்றாரு. தெரியாது. இப்ப நம்ம வீட்டுல இருக்கிறவங்க எல்லாமே நமக்கு ஈக்குவலா பிறவி எடுப்பாங்களா? அதுக்காக தான் விலகி இருக்க சொல்றாரு. இல்லைன்னா அவங்க முயற்சிக்கு எங்க வருவாங்களோ அங்க உங்களை ஈத்துடுவாங்க இல்லையா. அப்ப பாபா சொல்றாரு, யார் முதல்ல வராங்களோ அவங்க தான் அதிக பிறவியே எடுப்பாங்க. அதிகபட்ச பிறப்பு எவ்வளோ? 84. குறைஞ்சபட்சம் எவ்வளோ? ஒரு பிறவி. குறைஞ்சது ஒரு பிறவியாவது கண்டிப்பா ஆத்மாவுக்கு இருக்கும், எந்த ஆத்மாவா இருந்தாலும். இத பாபா அழகா உட்காந்து புரிய வைக்கிறாரு. ஆனா யாருக்கு புரிய வைக்கிறாரு? 2 பேருக்கு புரிய வைக்கிறாரு. எல்லாருக்கும் புரிய வைக்க மாட்டாருன்றாரு இல்லையா. இவ்வளவு அதிர்ஷ்டசாலி நாமன்னு பாருங்க. இறைவன் தினம் தினம் வந்து சொல்லிக் கொடுப்பாரு. ஒரு குழந்தையா இருந்தாலும் சொல்லிக் கொடுப்பாரு. நேற்று ஒரு குழந்தை வந்துச்சு, ஒரு குழந்தை வேணான்னு ஓடி போயிடுச்சு, எனக்கு 2 குழந்தை. எதா இருந்தாலும் வந்து சொல்லிக் கொடுப்பாரு இல்லையா. இப்ப பாபா சொல்றாரு, ஆனா அனைவரையும் அவசியம் கூடவே அழைச்சிட்டு போவார். சொல்லி கொடுக்கறது தான் கம்மியான பேருக்கு, ஆனா அழைச்சிட்டு போறது எல்லாருக்கும் தான். ஏன்னா அழைச்சிட்டு போறது தான் என்னுடைய பாகம். நாடகத்துல நான் கட்டுப்பட்டு இருக்கிறேன். கேட்டாலும் கேட்கறதுனால அழைச்சிட்டு போய்தான். பழைய உலகம் அழிய போகுது அப்படிங்கிற இந்த ரகசியம் உலகத்துல யாருக்குமே தெரியல. தந்தை வந்தா அவசியம் புது உலகத்தை ஸ்தாபனை செய்வார் தானே. மனிதர்கள் கிட்ட இந்த படைப்பவரை பத்தியும் அவருடைய படைப்பின் ஆரம்பத்துல இருந்து கடைசியை பற்றிய ஞானம் கொஞ்சம் கூட, ஒரு துளி கூட கிடையாதுன்றது யார்கிட்டயுமே கிடையாது. ஆமா, பக்தி மார்க்கத்தை பத்தி அது தெரிஞ்சிருக்கிறாங்க வேதத்தை படிச்சு. பக்தி மார்க்கத்துடைய சடங்குகள் தனிப்பட்டது, ஞான மார்க்கத்தின் சடங்குகள் முற்றிலும் தனிப்பட்டது இல்லையா. நாம கொண்டாடுற ஹோலி வேற. நாம என்ன ட்ரெஸ்ல கலர் பவுடர் அடிக்கும் கிடையாது, அழகா ராக்கி கட்டிட்டு வந்து உட்காந்துக்கிறோம். ஸோ அந்த சடங்கு வேற, நம்ம சடங்கு வேற. ஸோ டெய்லியும் தீபாவளி கொண்டாடணும் ஓகேவா, நாளைக்கே கொண்டாடணும். நீங்க குறைஞ்சது ஒரு 2 தீபத்தையாவது ஏற்றணும் நீங்க ஓகேவா. வீட்டில் 2 தீபமா ஏற்றுவீங்க, அந்த தீபத்துக்கு ஈக்குவலாக டெய்லியும் ஏற்றணும். பார்ப்போம் சரி. இப்போ பாப்பா சொல்றாரு, அப்படி பண்ணாதான் முடியும், இல்லைன்னா எப்படி முடியும்? எல்லாருக்கும் எப்படி செய்தி போகும் இல்லையா. நீங்க கொடுத்துக்கிட்டே இருங்க, கொடுத்தாலும் திரும்ப திரும்ப கூட கொடுங்க, அப்பதான் அவங்களுக்கு ஏந்திரிக்க ஆரம்பிப்பாங்க. இப்ப பாபா சொல்றாரு, சத்தியுகத்திலிருந்து கலியுகம் வரை பக்தி மட்டும்தான் நடக்குது. அப்படி கிடையாது இல்லையா. சத்தியுகத்துல இருந்தா பக்தி நடக்குது கிடையாது இல்லையா. சத்தியுகத்துல என்னது? ஞானம். பக்தி வந்து துவாபர கலியுகத்துல தான். ஞானம்னா பகல், பக்தினா இரவு. இருள்ல தான் மனிதர்கள் ஏமாற்றம் அடைகிறாங்க. இங்க சாமி இருக்குமா, அங்க சாமி இருக்குமா, இந்த வேதத்துல உண்மை இருக்குமா, அப்படி அலையிறாங்க. அதுக்குதான் நேற்று சொன்னாரு, அலைஞ்சிங்க இல்லையா, நான் உங்க காலை அமுக்கி விடுறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் உங்களை இனிமேல் அலைய விட மாட்டேன். ஈஸியா சொல்றேன், ஆத்மான்னு புரிஞ்சுட்டு என்ன நினைவு செய்யும், அவ்வளவுதான். அங்க போனா இங்க போ, அந்த இதை கழுத்து, மொட்டை அடி, சுத்து, பரிகாரம், எவ்வளோ குழந்தைங்க ஏமாந்துட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா பக்தினால ஏமாறுறது தான். கல்லு முள்ளுலாம் என்ன தேடுறாங்க. முந்தானத்து வானிலை பாபா சொல்லியிருக்காரு சூப்பரா, இறைவனை பாபான்னு கூப்பிடுறீங்க,
அப்புறம் எதுக்கு போய் தேடி அலையுறீங்க? இப்போ ஒருத்தரை போய் தம்பி அந்த தண்ணி எடுத்துட்டு வான்னு சொல்லிட்டு அப்புறம் நீங்களே தண்ணி எடுக்க போனா என்ன சொல்லுங்க? அதான் அவனை எடுக்க சொல்லிட்டல, அப்புறம் எதுக்கு நீ போறேன்னாங்களா? கடவுளை வான்னு கூப்பிட்டீங்க, அப்புறம் நீங்க எங்க போய் தேடிட்டு இருக்கிறீங்க அவரை? அவ்வளவு பெரிய புத்திசாலியானா அவரை தேடி கண்டுபிடிக்க. இப்ப பாபா சொல்றாரு, இறைவன் உங்களை வந்து சந்திப்பாரா, நீங்க இறைவனை போய் சந்திப்பீங்களா? ஏன்னா தூய்மையானாதான் அங்க போக முடியும். தூய்மையாக்குற வழி அவர் தான் சொல்ல, அவர் தான் சந்திக்க முடியும். சூப்பர் பாயிண்ட் சொன்னாரு அது இல்லையா? சரி, இப்ப பாபா சொல்றாரு, கல்ல முள்ளுலாம் என்ன தேடுறாங்க. சிலருக்கு ஹனுமானுடைய காட்சி கிடைக்குது, சிலர் விநாயகருடைய காட்சி கிடைக்குது சிலருக்கு. இவங்க எல்லாரும் பகவானா? கிடையாது. ஏன்? அவங்களும் பகவான் கிடையாது. ஆக்சுவலா அப்படி ஒருத்தர் கிடையவே கிடையாது, அது வேற விஷயம் இல்லையா? அவங்களுடைய பாவனே அவங்களுக்கு அந்த காட்சி. யாரோப்பா பஸ்ஸில் எங்கேயோ பேசிட்டு இருந்தாங்க, நம்ம யாரை ரொம்ப நினைக்கிறோமோ அவங்களுடைய உருவம் நமக்கு வந்து போகும்னாங்க. எப்படி சூப்பராக சொல்லியிருக்காங்கல்ல அந்த காட்சி கிடைக்கிறத பற்றி அவங்க சொல்கிறாங்க. அதான் பாபா சொல்ற, தீவிர பக்தி செஞ்சால் காட்சி கிடைக்குது, ஆனால் அவங்க ஒன்றும் பகவான் கிடையாது. முதல்ல எனக்குன்னு ஒரு சரீரமே கிடையாது, என்னை எப்படி அவங்க பார்க்க முடியும்? மாயை ராவணன் எல்லாரையும் முட்டாளாக்கிடுச்சு. அப்ப காட்சி காட்டுறதே கூட ராவணனா இருக்கலாம் இல்ல? அதனாலதான் முட்டாளாக்கிடுச்சு. இப்ப பாபா சொல்றாரு, மாயை ராவணன் எல்லாரையும் முட்டாளாக்கிடுச்சு. ராமராஜ்யம்னு எது சொல்லப்படுதுன்னு இந்த பாரதவாசிகளுக்கே தெரியல. பாரதத்துலதான் இருந்துச்சு, ஆனா பாரதவாசிகளுக்கே தெரியல. லக்ஷ்மி நாராயணனுடைய ராஜ்யம் இந்த உலகத்துல இருந்துச்சு அப்படிங்கிற கவனம் கூட யாருக்கும் வர்றது கிடையாது. அவங்க எங்க ஆண்டாங்க தெரியாது, அவங்களுக்கு இங்கதான் இருந்துச்சுன்னு தெரியல. ராமராஜ்யம் வேணும்னு மட்டும் சொல்லிட்டே இருக்கிறாங்க. ரகுபதி அப்படின்னு கூப்பிடப்படுறவர் ஒன்றும் அந்த ராமர் கிடையாது. அவரை பத்தி சாஸ்திரங்களை தவறான விஷயங்களை எழுதிட்டாங்க. மனிதர்கள் மரணத்தை பார்த்து எவ்வளவு பயப்படுறாங்க. எனக்கு இப்பதான் இது டச் ஆச்சு, இப்படி ஒரு நோட்டீஸ் அடிக்கலான்ட்டு. என்னன்னா, கடவுள் அன்பானவர்னா ஏன் மரணத்தை வைக்கிறார், துக்கம் நிறைஞ்ச மரணத்தை ஏன் வைக்கிறார் அப்படின்ட்டு. ஏன்னா மனிதர்களை பொறுத்த வரைக்கும் அது பயப்படக்கூடிய ஒரு விஷயம் இல்லையா? ஆனா கடவுள் ஏன் இப்படி வருது நாடகத்துல? ஏன்னா உண்மையில கருணையினாலதான் வருது. இதுக்கு மேல இந்த உடம்புல இருந்தா துக்கத்தை தான் அனுபவிக்கும். அதனால ஒரு சுகமான உடலை கெடுக்கிறாரு. ஆனா அந்த உடம்பு தான் நான் நினைச்சதுனால அவங்க துடிக்கிறாங்க. அதுக்குதான் இப்ப வந்து சொல்றாரு, அழிவற்ற ஆத்மா, ஃபர்ஸ்ட் கிளாஸான உடல் உங்களுக்கு கிடைக்க போகுது, இன்னும் கொஞ்சம் வருஷம் தான் வெயிட் பண்ணுங்கன்ற இல்லையா? இப்ப பாபா சொல்றாரு, மரணத்தை கண்டு எப்படி பயப்படுறாங்க மனிதர்கள். வாழ்க்கையை காப்பாத்திக்கிறதுக்காக ஆண்டவன் கிட்ட வரத்தையும் ஆசீர்வாதத்தையும் கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க, குடு குடு குடுன்ட்டு. இப்ப பாபா சொல்றாரு, கொஞ்ச நேரத்துல நிறைய பேர் இறக்க போறாங்க, அவங்களுக்கு என்ன பண்ண போறீங்க? சூப்பரா கேக்குறாருல்ல பாபா. நம்மை தூய்மையான உலகத்துக்கு அழைச்சிட்டு போங்கன்னு தான் அவரை கூப்பிட்டோம். எங்க உயிரை இங்கேயே வச்சுக்கோங்கன்னு கூப்பிடல, அழைச்சிட்டு போன்னு தானே இறைவனை கூப்பிட்டீங்க. சாந்தி தாமத்துக்கு சரீரத்தை எடுத்துட்டுலாம் போக மாட்டோம் எல்லாம் நினச்சிக்கிறாங்க. அப்படியே கடவுள்னா உடம்போட போய் கலந்துருவோம்னு நினச்சிக்கிறாங்க. இயேசு அப்படியே உடம்போட மேலே போயிட்டாருன்னு நினச்சின்னு இருக்கிறாங்க. சரீரத்தை எடுத்துட்டுலாம் அங்கே யாரும் போக முடியாது, அங்கே ஆத்மா மட்டும்தான் போகும். இது பழைய சீச்சி உடம்பு, எப்படி அறுவறுப்பு வர மாதிரி பாபா சொல்ல, இது கலியுகம், இங்கு சங்கம யுகத்தினர் அப்படி சொல்லணுன்றார் இல்லையா? இது சீச்சி சரீரம், இந்த முள்ளு காடு தீப்பற்றி எரியும், அதனாலதான் வெடிகுண்டுகளை உருவாக்கிக்கிட்டே இருக்கிறாங்க. வெடிகுண்டு உருவாக்க கூடாதுன்னு அவங்க சொல்றாங்க. யாருக்கிட்ட அதிக வெடிகுண்டுகள் இருக்குதோ அவங்க அவசியம் சக்தி வாய்ந்தவர்களாக ஆகிடுவாங்க என்பதையும் புரிந்து கொள்வது கிடையாது. ஒருவேளை தான் வெடிகுண்டுகளை உருவாக்கவில்லை எனில் பிறகு தன்னை எப்படி காப்பாற்றிக் கொள்ள முடியும்? உருவாக்கிய அனைத்தையும் கடலில் போடும்போதுதான்
உருவாக்குவதையும் நிறுத்துவார்கள். ஆனால் கடல் நீரும் மேகமாக ஆகி மழையாக பொழிகிறது, பிறகு அதுவும் நஷ்டப்படுத்திவிடும். விளைநிலங்களில் தண்ணீர் சென்றுவிடும். அதனால தான் நாடகத்தில் யுக்தி உருவாக்கப்பட்டிருக்கிறது. முன்பு இந்த வெடிகுண்டுகள் இல்லாமல் இருந்தது, இப்போது உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதனால தான் மிகுந்த பயமுறுத்தல்கள் இருக்கிறது. இவை அனைத்தும் நிச்சயிக்கப்பட்டதுன்னு இப்ப நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. உங்களிலும் பலருக்கு நிச்சயிக்கப்பட்ட விநாசத்தின் மீது நம்பிக்கை கிடையாது. இன்னும் பாபா குழந்தைங்கள என்ன நினைச்சுன்னு இருக்கிறாங்களாம், அதெல்லாம் அழியாது இன்னும் இருக்கும் அப்படி நினைச்சுன்னு இருக்கிறாங்களாம். ஒருவேளை இருந்தா யோகாவில் மிக நல்ல முறையில இருக்கணும். ஐயோ எந்த நொடி வேணாலும் போயிடும், ஐயோ இப்போ கூப்பிட்டாலும் கூப்பிடுறாரு, சதா பாபா நினைவுல இருக்கணும், அப்படி யாரும் இல்லையே நீங்க அப்படின்னு கேட்கிறாரு இல்லையா. சரி, அந்த உலக அழிவை பத்தி சூப்பரா சொல்றாரு பார்த்தீங்களா. உலக அழிவை நிறுத்தணும், அமைதி வேணும் சொல்லிக்கிட்டே எதுக்கு வெடிகுண்டை உருவாக்குறாங்க? அமைதி வேணும்னு சொல்றவங்க தான் அதை உருவாக்குறாங்க. ஏன்னா இவங்களை பாதுகாத்துக்கணும் அப்படின்ட்டு நினைச்சிட்டு உருவாக்குறாங்க. அப்ப வெடிகுண்டு அதிகம் இருக்கிறவங்க வந்து கண்டிப்பா சக்தி வாய்ந்தவர்களாக ஆகிடுவாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிறது கிடையாது. அப்ப பாபா சொல்றாரு, ஏன்னா தான் உருவாக்கலன்னா தன்னை எப்படி காப்பாத்திக்க முடியும், அந்த ஒரு பயத்துல என்ன பண்றாங்க, உருவாக்கிறாங்க. இன்னொரு விஷயம் பாபா சொல்றாரு, சரி நான் என்னுடைய இதை ஃபுல்லா கடல்ல போட்டுறேன் அப்படின்னு சொன்னா எல்லாரும் நிறுத்திடுவாங்களாம். ஆனா கடல்ல போட முடியாதான். ஏன் போட முடியாதுன்னா, அதுல அந்த கடல் நீர் மேகமாகி, அப்ப அது கடலுக்குள்ள வெடிச்சா ஏதோ ஆகும் போல இருக்குது கடல். அப்ப அது மேகமாகி மழையாகி பொழியுமே, அப்பயே நஷ்டம் தானன்றாரு. அப்ப அந்த கதிர்வீச்சுல ஏதோ ஒண்ணு ஆகும் போல இருக்குது, விளைநிலங்களுக்கெல்லாம் சென்றுடுமா. பாபா சொல்ற, அதனால்தான் நாடகத்துல இந்த யுக்தி உருவாக்கப்பட்டது. கடல்லையும் போட முடியாது. இது எவ்வளவு சூப்பரானது இல்லையா. வெடிகுண்டு இந்த வீட்டுல இருக்குது, எடுத்துட்டு போய் வெளியில போகணும், தூக்கியும் போட முடியாது, ஓடினாலும் தப்பிக்க முடியாது. அந்த மாதிரி நிலைமை இப்ப உருவாக்கிட்டாங்க. ஆனா என்ன பண்றது தெரியல இல்லையா. சூப்பரா சொல்றாரு. ஆனா இவ்வளவும் பாபா சொல்லி கூட நிறைய பேர் என்ன பண்றாங்களாம், நம்பிக்கை இல்லை. பாபா குழந்தைங்களுக்கு உங்களிலும் பலருக்கு நிச்சயிக்கப்பட்ட இந்த விநாசத்தின் மீது நம்பிக்கை கிடையாது. பாபா அப்படித்தான் சொல்லுவாரு. பாபாக்கு நான் வேலை வெட்டி இல்லாம சொல்றாரு இல்லையா. ஒரு வேளை அவங்களுக்கு நிச்சய புத்தி இருந்தா யோகாவில் நிரந்தரமா எல்லாம் இருப்பாங்க, மிக நல்ல முறையில எல்லாம் இருப்பீங்க அப்படி கேட்கிறார். நம்மளே யோக பலத்தின் மூலம் உலக ராஜ்யத்தை அடையணும். உங்களுடைய எல்லாமே குப்தமான விஷயம்தான், மறைமுகமா தான் முயற்சி இருக்குது. கற்றுக் கொடுப்பவரும் குப்தமானவர், இந்த கண்ணுனால அவரை பார்க்க முடியாது. என்னுடைய ஆத்மாவில் 84 பிறவிகளுக்கான பாகம் பதிவாகி இருக்குது அப்படின்னு இப்ப உங்களுடைய ஆத்மா உணர்ந்து இருக்குது. பாருங்க, நம்ம ஞானமும் மறைமுகமா இருக்குது, ஞானத்தை கொடுக்கிறவரும் மறைமுகமா இருக்கிறார், நம்ம முயற்சியும் மறைமுகமா இருக்குது. அந்த மறைமுகமா இருக்கிற ஆத்மாவுக்குள்ளதான் 84 பிறவி பாகம் இருக்குது. நான் ஆத்மா அழிவற்றவன். சாதாரணமா தான் இருக்கு நான் ஆத்மா அழிவற்றவன். ஆனா பாபா சொல்ல, இது மிகவும் ஆழமான விஷயம், அதுலதான் இருக்கு. நான் எதுக்கு பயப்படணும்? இப்ப தெரியாது அதோடைய பயிற்சியோட இது. கடைசியில சுனாமியும் வெட்டு குத்துன்னு இருக்கும்போது அந்த தைரியம் இந்த பயிற்சி பக்காவ பண்ணவங்களுக்கு தான் வரும், இல்லைன்னா வராது. ஃபுல் நான் ஆத்மா அழிவற்றவன், எனக்கு ஒன்றும் ஆகாது, நான் பணிவா இருக்கிறேன். பாபா சொல்ற, துர்மரணம் உங்களுக்கு வரவே வராது, நீங்களே போனாதான் உண்டு. அப்ப சரீரத்துல இருக்கிற ஆத்மா அப்படின்னா என்ன அப்படின்னு யாராவது சொன்னா அவங்களுக்கு ₹1,00,000 கொடுக்கப்படும் செய்தித்தாள்ல கூட எழுதப்பட்டிருக்கிறது. ஸோ அப்படி போட்டிருக்கிறாங்க. அப்படி இருக்கு. ஆத்மானா என்ன நீங்க யாராச்சும் சொல்லுங்க பாப்போம், நியூஸ் பேப்பர்ல போட்டாங்களாம், ₹1,00,000 கொடுக்குறோன்ட்டு. என்ன அர்த்தம் யாருக்கும் தெரியாது. அதனால பாபா குழந்தைங்க அப்படி போட்டிருக்கிறாங்க. அப்படி இருக்கு. ஆத்மா என்றால் என்ன, அது எங்க இருக்கு, எப்படி இருக்குது, எங்க இருந்து வருது,
எப்படி நடிப்பு நடிக்குது, இது எதுவுமே யாருக்குமே தெரியாது. சிலர் என்ன சொல்றாங்க, அது நீர்க்குமிழி மாதிரி இருக்குது, நீர்க்குமிழி உடஞ்சா போற மாதிரி உடம்பு விட்டு போயிடுது அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. படம் கூட எடுத்தாங்கல்ல நீர்க்குமிழின்ட்டு. பிரம்ம தத்துவம் மிகப்பெரிய ஜோதியா இருக்குது, அதுல ஆத்மா ஐக்கியமாகிடும் அப்படி சொல்லிடுறாங்க. இந்த அதாவது என்ன சொல்லுவாங்க, இந்த உலகமே கடவுள், அதுல ஒரு பகுதி நாம. அங்க அப்படி வந்துட்டோமா மறுபடியும் கடல்ல இருந்து நீர்க்குமிழி எதுக்கு சொல்றாங்கன்னா, கடல்ல இருந்து அந்த குமிழி வரும், நீர்க்குமிழி முட்டை, அது கடல்ல கலக்கிற மாதிரி நம்ம லைஃப், நம்ம உயிர், அப்படி ஒரு சித்தாந்தம் வேதாந்தம் வச்சிருக்கிறாங்க. பெரிய ஜோதி பிரம்ம தத்துவம், அதோட நம்ம கலந்துடுறோம் ஜோதியோட ஜோதியா, அதைத்தான் கடவுள் சொல்றோம் அப்படி சொல்லிடுறாங்க. நிறைய விஷயங்களை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க இந்த மாதிரி. ஆனா உங்களுக்கு தான் தெரியும், ஆத்மா ஒரு பிந்து மாதிரி ஒரு குட்டி புள்ளியா இருக்குதுன்னு, அதுலதான் நடிக்கிறதுக்கான நடிப்பு பதிவாகி இருக்குன்னு. இந்த நாடகம் ஏற்கனவே உருவாக்கப்பட்டிருக்குது, அது ஒருபோதும் அழிவதே கிடையாது. ஃபிக்ஸ் ஆயிடுச்சு, அவங்களுடைய நடிப்பு ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. இந்த ஒரு விஷயம் நமக்கு தெரிஞ்சுன்னா எதுக்குமே நம்ம டென்ஷன் ஆக மாட்டோம். எப்பயுமே அழியாது இந்த நாடகம், உருவாக்கப்பட்டும் இருக்கு. புதுசா ஒன்றும் நடக்கல, நன்மையில தான் முடிஞ்சிருக்கு. அதுக்கு தான் கோயிலெலாம் கட்டி கும்பிட்டுருக்குறாங்க நம்மள. இப்போ ஏன் பயப்படணும் இல்லையா? ஆத்மாவும் அழிவற்றது, ஆத்மா அதே நடிப்பை நடிக்கணும், வித்தியாசம் ஏற்பட முடியாது. பாருங்க, ஒருபோதும் இந்த நாடகம் அழியாது, நாடகத்தை நடிக்கிற ஆத்மாவும் அழியாது. அது மட்டும் இல்லை, அது அதே நடிப்பை தான் நடிக்கணும், புதுசா நடிக்காது. போன கல்பம் எனக்கு போர் அடிச்சிச்சு, இப்போ நமக்கு போர் அடிக்குது தெரியாது, அதான் ஆச்சரியம். அதே தான் நடிக்கிறோம், ஆனால் புதுசா இருக்குது இல்லையா? வித்தியாசம் ஏற்பட முடியாது. யாருடைய புத்தியிலும் கல்பத்துக்கு முன்பு அமர்ந்திருந்ததோ இந்த ஞானம், அவங்க புத்தியில மட்டும்தான் இந்த விஷயங்கள் இப்பவும் அமரும். இல்லைன்னா இப்படி எப்படி பார்த்துட்டு போயிடுவாங்க இல்லையா? பாபா சொல்றாரு, இவ்வளவு மனிதர்களுக்கு நான் எப்படி படிப்பு கற்பிப்பேன்? என்னை நினைவு செய்தால் அது கரெக்ட் தான். இப்போ பார்த்தீங்கன்னா காலேஜில் போய் கிளாஸ் எடுத்துட்டாங்க. காலேஜில் கிளாஸ் எடுக்கும்போது என்ன ஆகுன்னா, அதில் தேவதை ஆத்மா மட்டும் அப்படி மறந்து கேட்கும். ஃபர்ஸ்ட் நாளே ஒரு சிஸ்டர் வந்து எங்கே இருக்குன்னு சொல்லுங்க, நான் கண்டிப்பாக வரும், அவ்வளோ பாவனையாக இருந்தாங்க. கொஞ்சம் பேர் இருந்தாங்க, அது ஒரு 500-1000 பேர் இருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 100 பேருக்கு நல்ல பாவனை வருது. ஆனால் மற்றவங்க அந்த வைப்ரேஷன் பாதிக்கும். ஸோ அதனால் காலேஜில் கண்டினியூஸாக எடுக்கவும் முடியாது, வாணி படிக்கிற அளவுக்கு போக முடியாது. அப்போ பாபாவும் அதான் சொல்கிறார், எல்லாருக்கும் நான் எப்படி எடுக்க முடியும்? நான் அப்பான்றதுலே சந்தேகம் உள்ள குழந்தைக்கு நான் எப்படி எடுக்க முடியும் இல்லையா? உட்காந்துட்டு கடவுளா பேசுறாரு அப்படி நினச்சின்னு இருந்தா இல்லையா? அதுதான். அப்போ பாபா சொல்றாரு, என்னை நினைவு செய்தால் உங்களுடைய விகர்மங்கள் விநாசமாகிடும்னு தந்தை சொல்றாருன்ற அளவுக்கு குழந்தைங்க புரிஞ்சுக்கிறாங்க. அவங்கெல்லாம் குழந்தைங்க இல்லையா? அப்பா சொல்றாரு என்னை நினைவு செஞ்ச பாவம் அழிஞ்சிடும் புரிஞ்சுக்கிற அளவுக்கு இருந்தாலே அவங்க குழந்தைங்க தான். அனைவருக்கும் செய்தி கிடைச்சிடும். இல்ல பாபா எல்லாருக்குமே சொல்றாங்க, கடைசி நேரத்துல எல்லாம் புரிஞ்சுக்கோங்களாம், எல்லாருக்கும் செய்தி கிடைச்சிடும். தந்தை அனைவருக்காகவும் தான் இந்த மந்திரத்தை கொடுக்கிறாரு. குழந்தைகளாகிய நீங்க தெய்வீக குணங்களை தாரணை செய்யணும்னு பாபா புரிய வைக்கிறார். அப்புறம் என்ன பண்ணோம், அசுர குணங்கள் அதுல இருந்து விலகி இருக்கணும். பாபா சொல்றாரு, உங்களுடைய உண்மையான சமஸ்காரமே தெய்வீக குணங்கள் தான். நடுவுல மாயா வந்து கெட்டு போயிட்டான். ஸோ அவனை பின்னாடி தள்ளிட்டு உங்க சமஸ்காரத்தை வச்சீங்கன்னா வீண் எண்ணம் விகாரணம் உங்க எதிர வர தைரியம் கூட வைக்காதுன்ற. ஸோ தெய்வீக குணங்களை தாரணை செய்யணும், அவகுணங்களை விட்டுடணும், தேக அபிமானத்தை விடணும். எப்படி விடுறது? இல்ல, எப்படி விடுறதுக்குன்னே ஒரு வாணி எடுத்தாரு 2 வாரம் முன்னாடி, ஞாயிற்றுக்கிழமை ஞாபகம் இருக்கா? விட்டீங்கன்னா விடுபட்டுடும் இல்லையா? அவ்வளவுதான். நான் அந்த தேவதை தான் இப்பவே நம்புங்க, தானா அது போயிடும் இல்லையா? இப்ப பாபா சொல்ற தேக அபிமானத்தை விடணும், இருந்தாலும் விடுறது கிடையாது. அப்படிப்பட்டவர்களுக்கு என்ன கிடைக்கும்? ஒருவருக்கொருவர் அன்பாக நடந்துக்கிறதே கிடையாது.
நீங்க மிகவும் இனிமையானவர்களாக ஆகணும். தந்தை அன்பு கடலாக இருக்கிறாரு, நீங்க அவருடைய குழந்தைங்கன்னா நீங்களும் ரொம்ப அன்பானவரால ஆகணும் இல்லையா? அன்பு கடலுடைய குழந்தைங்க எப்படி இருக்கணும்? அந்த கடல்ல இருந்து வந்ததுன்னா, அது அன்பு கடல்ல இருந்து வந்ததுன்னா கரெக்ட் இல்லையா? நீர்க்குமிழின்றாங்களே, அப்ப அன்பு கடல்ல இருந்து வந்த நீங்களும் அன்பானவர்களா தானே இருக்கணும். யாராவது எவ்வளவுதான் உங்களை கோபப்படுத்தட்டும், கோபப்படட்டும், உங்க மேல உங்களை புகழட்டும் இகழட்டும், அனைத்தையும் நீங்க பொறுத்துக்கணும். நேற்று சொன்னார், இது ஞாபகம் இருக்கா? வார்தானத்துல என்ன நடந்தாலும் உங்களுக்கு எப்படி இருக்கணும்? அவங்க திட்டும் பொழுது கூட மகிமை பாடுற உணர்வு உங்களுக்கு இருக்கணும். அப்படியே கல்லை மலரா மாத்திடணும்னு, எரியிற கல்லை மலர் போடுற மாதிரி பார்த்தீங்கன்னா கடைசியில் அவங்க மலராதான் போட போறாங்க. ஸோ அந்த நிலையில ஜாலியா இருங்க. அப்போ உங்க கோபப்பட்டாலும் பொறுத்துக்கணும், திருப்பி கோபப்படக்கூடாது. இது கண்டினியூஸா வருது ஒரு வாரமா இந்த பாயிண்ட். யாராவது திவால் ஆகிட்டாங்கன்னா பாபா இப்ப உதவி செய்யணும்னு நினைக்கிறாங்க. அரே, இது உங்களுடைய கர்ம கணக்கு. நான் பாபா பிஸ்னஸ் இப்படி போயிடுச்சே, பாபா சொல்றாரு, என்ன பாபா உன் குழந்தைய போயிடுச்சு, அதுக்கு பாபா சொல்றாரு, அது உன்னோட கர்ம கணக்குப்பா, இது நீ தான் பொறுத்துக்கணும். நீ ஏதோ ஒரு ஜென்மத்தில் எவனோ ஏமாத்திருப்பா, அதனால பக்கத்தில் இருக்க சீட்டு கம்பெனிக்காரன் எவனோ ஏமாத்திட்டு போயிருப்பான். அது கர்ம கணக்கு தான். எல்லாருமா போய் ஏமாந்தாங்க? கொஞ்சம் பேர். அது கர்ம கணக்கு இல்லையா? இப்ப பாப்பா சொல்றாரு, இதை நீங்க தான் பொறுத்துக்கணும். தந்தை இதுல என்ன செய்ய முடியும்? நீங்க தப்பு பண்ணிட்டு இப்ப மட்டும் காப்பாத்தணும்னா, அப்பா அம்மாவே சொல்லுவாங்களா, ஒரு பையன் போய் பக்கத்து வீட்டு பையனை அடிச்சுட்டா அந்த பையன் திரும்பி அடிக்கும் போது அந்த குழந்தை அப்பாட்ட, அப்பா அடிக்கிறான், நீ தானே இப்ப அவனை அடிச்ச. அதேதான் இங்க அந்த அப்பாவே அப்படி சொல்றாருன்னா, இங்க இவரும் அப்படிதான் சொல்ற. இதுல அப்பா என்ன பண்ண முடியும்? அனைத்து ஆத்மாக்களையும் அழைச்சிட்டு போறதுக்கு தான் தந்தை வந்திருக்காரு. அவர் வேணா என்னை அழைச்சிட்டு போன வேணா சொல்லுங்க, அதை வேணா பண்ணுவாரு அவரு. அதுக்குதான் அவரு வந்திருக்கிறாரு. அதுவும் அந்த டைமுக்கு தான் அழைச்சிட்டு போவாரு, எல்லாத்தையும் முடிச்ச பிறகு தான் அழைச்சிட்டு போவாரு. இப்ப இதையும் குழந்தைங்க மட்டும்தான் தெரிஞ்சிருக்கீங்க. உலகத்துல எல்லாருமே இது தெரியாம கார் இருள்ல தூங்கிட்டு இருக்கிறாங்க. பக்தி மார்க்கத்துல பக்தர்களுக்கு கண்டிப்பா மரியாதை தேவைப்படுது. சங்கராச்சாரியர் போன்ற எல்லாருமே பக்தர்கள் தான். அவங்க தூய்மையான பக்தர்கள், அதனால அவங்களுக்கு மரியாதை. தூய்மையானவங்களுக்கு எப்பயுமே மரியாதை உண்டு இல்லையா? பக்தர்களுடைய கலாச்சாரம் இருக்குது இல்லையா? யார் தூய்மையா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு பெரிய பெரிய மடங்கள் கட்டப்பட்டு இருக்குது. அப்ப நம்ம புரிஞ்சுக்கலாம், அப்படி கட்டப்பட்டுன்னா அவங்க தூய்மையா இருந்திருக்கிறாங்க, அதனாலதான் கட்டப்பட்டு இருக்குது. அவங்களுக்கு எவ்வளவு மரியாதை இருக்குது? ஆன்மீக புத்தகங்கள்ல கூட அதிக மரியாதை இருக்குது. அவங்கள அதிகம் வலம் வராங்க. பக்திக்கு அதிக மரியாதை இருக்குது இல்லையா? ராகவேந்திர கோயிலுக்கு எப்படி தேவதைக்கு ஈக்குவலா போகுது கூட்டம். அப்ப அந்த தூய்மைக்காக அவங்க வலம் வர்றாங்க. ரொம்ப மரியாதை இருக்கு பக்திக்கு. ஆனா ஞானம் பத்தி யாருக்கும் தெரியாது. அங்க போக சொன்னா போவாங்க. இங்க போய் 21 நாள் போய் அந்த சாமிக்கு விளக்கு போடுன்னு சொல்லுங்க, போடுவாங்க. 21 நாள் இங்க உட்காரு சரியாயிடுன்னு சொல்லி பாருங்க, அது பண்ண மாட்டாங்க. இப்ப பாபா சொல்றாரு, ஞானம் பத்தி யாருக்கும் தெரியல. நீங்க எப்ப தேவதைகளாக ஆவீங்களோ அப்பொழுது உங்களுக்கு எவ்வளவு மகிமை ஏற்படுகிறது. கோயிலுக்கு செல்லாத தாய் தந்தையர் இருக்கவே மாட்டாங்க. பக்தியின் சின்னம் அவசியம் ஏதாவது இருக்கவே செய்யும். எல்லா நாட்டிலும் ஏதோ ஒரு கோயிலுக்கு போவதான் செய்வாங்க. ஏ பகவான் அப்படின்னு சொல்றதே பக்தி தான். கடவுளே ஜீசஸ் அப்படின்றாங்களா, அதுவும் பக்தி சொன்னாலே பக்தி தான். அப்ப இப்ப நீங்க எல்லையற்ற தந்தையுடர்களா ஆகி இருக்கிறீங்க. இது கரெக்டுப்பா. அதாவது ஆஸ்பத்திரிக்கு போகாதவங்க கூட இருக்கலாம், கோயிலுக்குள்ள நான் போனதே இல்லை வாழ்நாள் ஃபுல்லன்னு யாருமே எந்த நாஸ்திகன் கூட சொல்ல முடியாது. கண்டிப்பா போயிருப்பாங்க இல்லையா? என்னதான் இருக்குது நினைச்சு பாக்குறது. நான் கேட்டாங்க, நான் கலை நயத்தோட போனோம்னா சும்மா சொல்லுவாங்க, ஆனா கண்டிப்பா போயிருப்பாங்க. இப்ப பாபா சொல்றது, இப்ப நீங்க எல்லையற்ற தந்தையுடையவரா ஆகி இருக்கிறீங்க. இவரு தந்தை, மேல இருக்கிறவர், கீழே இருக்கிறவரு மூத்த சகோதரர், தாதா. அதனாலதான் திருமூர்த்தி சித்திரத்தை வச்சு புரிய வைக்கிறது ரொம்ப நல்லது.
அது எதுக்கு புரிய வைக்கணும், இவங்க 3 பேர் கடவுள் கிடையாது, இவங்களை படைச்சவர் தான் கடவுள் அப்படின்னு சொல்றதுக்காக. சிலர் கேட்குறாங்க, ஏன்ப்பா இந்த தாதா போட்டோவை போய் வச்சிருக்கிறீங்க அப்படின்ட்டு. அதுக்கு பாபா சொல்றாரு, பிரஜாபிதா பிரம்மா அவசியம் இங்கே தானே இருக்கணும். பிரஜைகளை படைக்கிறவர் இறைவன் ஒருத்தர் தத்தெடுக்கணும்னா இங்க இருக்கிற ஒருத்தர் மூலமா தானே அதை பண்ண முடியும். அப்ப அவர் இங்கே தானே இருக்கணும், அந்த பிரஜாபிதா பிரம்மா. இவர் மரத்தின் அடியில் தபஸ்யாவில் அமர்ந்திருக்கிறார், ஆனா அவங்க மாறிக்கொண்டே இருக்கின்றனர். இவர்கள் முக்கியமானவர்கள், சதா நிலைத்திருக்கக்கூடியவர்கள். இதில் குழந்தைகள் மிகவும் இனிமையானவர்களாக ஆக வேண்டும், நடத்தைகள் மிகவும் ராயலாக இருக்க வேண்டும், குறைவாக பேச வேண்டும், முதலில் தந்தையின் அறிமுகம் கொடுக்க வேண்டும். அதிகமா பேசுறது கூட தப்பு. தான் உண்மை. நீங்க அதிகமா பேசுனீங்கன்னா நினைவு வராது, கிளியரா தெரியும். பாபா குழந்தைகிட்டே பேசினாலுமே கூட அப்ப அஞ்ஞானிகள்கிட்ட கேட்கவே தேவையில்லை. இப்ப பாபா சொல்றாரு, இந்த பிரம்மா பாபா அது அந்த அர்த்தத்துல தான் சொல்றாருன்னு நினைக்கிறேன். நிலைச்சு இருக்கக்கூடியவங்க, அங்க கீழே தபஸ்யால காட்டியிருக்காங்களா பிரம்மகுமார் குமாரிகள், மற்றவங்க மாறிக்கிட்டே இருப்பாங்க இல்லையா? அல்லது வேற மீனிங்கா இருந்தாலும் இருக்கும், என்னன்னு தெரியல. சரி, இப்ப பாபா சொல்றது, நீங்க மிகவும் இனிமையானவர்களாக இருக்கணும், உங்களுடைய நடத்தைகள் பயங்கர ராஜ கம்பீரத்தோட ராயலா இருக்கணும் இல்லையா? அவங்க துக்கம் கொடுத்தாலும் நாம எப்படி நேற்று சொன்னார் இல்லையா, தாமரை மலர் சேத்துல இருந்தாலும் எல்லாருக்கும் பிரியமா இருக்கு. அந்த மாதிரி நீங்க பயங்கர இனிமையானவரா உங்க நடத்தையும் எல்லாருக்கும் பிடித்தமானதாக இருக்கணும். அதுக்குன்னு வளவலன்னு பேசக்கூடாது, குறைவாக பேசணும். முதல்ல தந்தையுடைய அறிமுகத்தை கொடுக்கணும். அப்ப நீங்க இது ஒரு இதா வச்சுக்கணும், யாருக்கிட்டையுமே 2 நிமிஷத்துக்கு மேல பேச மாட்டேன் முடிவு பண்ணுங்க. அதுலயே நிறைய டெஸ்ட் பேப்பர்ல தப்பிச்சிடலாம் இல்லையா? அதிகபட்சம் 2 நிமிஷம், அவ்வளவுதான். இப்ப முதல்ல புதுசா வந்தாங்கன்னா அப்பாவுடைய அறிமுகத்தை கொடுங்க. அதிகம் பேசுறதும் தவறு, ரொம்ப குறைவா பேசுங்க. அப்பதான் அவங்க கவனம் கொடுத்து கேட்பாங்க. நீங்க சத்தம் போட்டு பேசுனீங்கன்னு வச்சுங்களேன், அது தானா வருது அப்படின்னு. நீங்க பொறுமை பேசுவோம், அவங்க அப்படியே நல்லா நான் கவனிச்சேன். ஒரு மாதாஜி அழைச்சிட்டு போனா நான் சவுண்ட் அதிகமாக தானே பேசுவேன், அப்போ கொஞ்சம் பேர் தான் இருக்கிறாங்க. ஆனால் ஒரு மாதாஜி பேசுறாங்க, எல்லாரும் சுற்றி அப்படியே அந்த பெருமாள் கோயில ஃபுல்லாக அங்கே பிரசாதம் கொடுக்குற மாதிரி கூட்டம் அலம் போதுது. நானும் கிட்ட போய் அப்படி என்னதான் சொல்றாங்க, கிட்ட போய் நிற்கிறேன், அப்பயும் என் காதில் விழல. அப்போதான் தெரியுது அதுக்காக தான் அவங்க போய் அப்படி நிற்கிறாங்க அப்படின்ட்டு. அப்போ பாபா சொல்றாரு, அதிகம் பேசுறதும் தப்பு, சத்தமா பேசுறதும் தப்பு. ரொம்ப கம்மியா பேசுங்க. நீங்க பக்தியில அதிகம் பேசிட்டீங்க, கூக்குரலிட்டீங்க, கடவுளே உனக்கு கண்ணு இல்லையான்னு சொல்லி சரீரத்தை விட்டவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க இல்லையா? கதறி இருக்கிறீங்க, ஆனா எவ்வளவு ஏமாந்து போயிட்டீங்க. இப்ப பாபா கிடைச்சிட்டாரு. இப்ப பாபா தான் அமைதியா நினைவு செய்யுங்க. நேற்று என்ன சொன்னார், சிவா சிவான்னு சொல்றது கூட தேவையில்லை, ஏன்னா சத்தத்தை கடந்து போறதுக்கு பயிற்சிங்க. பரந்தாமத்துல சத்தமா இருக்க போகுது. அப்ப பாபா சொல்றாரு, அப்பாவை மட்டும் நினைவு செய்ய போதும், வேற எதுவும் நீங்க பண்ண வேண்டாம். யோக பலத்தின் மூலம் உலகத்துக்கே எஜமானர்களாக ஆகிடுவீங்கன்னு உங்களுக்கு எவ்வளவு ஈஸியா புரிய வைக்கிறாரு. நாளடைவுல வரிசைக்கிரமமா யாரு என்ன நிலை அடைவாங்கன்னு தெரிஞ்சிடும், திடீர்னு தெரிஞ்சிடும். ஓ இவங்க இந்த இது அப்படின்ட்டு. பிரஜைகளுக்கான கணக்கு எடுக்கப்பட மாட்டாது, அவங்க லட்சக்கணக்குல கோடி கணக்குல ஆகிடுவாங்க. அப்ப பாருங்க, அப்ப அந்த ராஜயோகம் சொல்றதுல ராஜாவதுக்கு தான் இங்க கத்துக் கொடுக்கறதுலாம், மற்றபடி பிரஜைகளை உருவாக்குங்க, அவ்வளவுதான். அந்த கணக்கெல்லாம் பாபா மாலை வரிசை அதெல்லாம் கிடையாது இல்லையா, எடுக்கப்பட மாட்டாது. அவங்க கோடிக்கணக்கில் வந்துடுவாங்க. யார் பிராமணர்களாக ஆவாங்களோ அவங்க தான் சூரியவம்சி சந்திரவம்சிகளாக ஆவாங்க. நாளடைவில் பலர் நினைவு செய்ய ஆரம்பிச்சிடுவாங்க. இப்போ தெரியாது, திடீர்னு பயங்கர தீவிரமா போவாங்க. புதுசா வரவங்களாம் நீங்க பாத்தீங்கன்னா அப்படிதான் இருக்கும். மரணம் எதிரில் வரும்போது வைராக்கியம் வந்துடும் இல்லையா? மரணம் தெரிஞ்சிருச்சு கண்டிப்பா உலகம், அப்ப வைராக்கியத்துல இருப்பாங்க.
அதுதான் பெரிய விஷயம். அப்போ செம ஸ்பீடாக போவாங்க. இப்போ பாபா சொல்றாரு, இது அதே மகாபாரத போர். அனைத்து ஆத்மாக்களும் கணக்கு வழக்குகளை முடிச்சுட்டு போயிடுவாங்க. இது கடைசி நேரம்னு சொல்லப்படுது. கொஞ்சம் ஆட்டம் காண ஆரம்பிச்சிச்சுன்னா வைராக்கியம் வந்துடும் எல்லாருக்கும். இப்போ கண்ணில் பார்க்கல, அதனால அவ்வளவா இன்னும் ரொம்ப நேரம் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறோம். அந்த டைம்ல வைராக்கியம் வந்து எல்லாம் யோகா பண்ண உட்காந்துருவாங்க. ஏன்னா இது அதே மகாபாரத யுத்தம். எல்லா ஆத்மாக்களும் கணக்கு வழக்குகளை முடிச்சுட்டு பாபா கூட போயிடுவாங்க. இது கடைசி நேரம்னு சொல்லப்படுது. இவ்வளவு சரீரங்கள் எல்லாமே அழிஞ்சு போயிடும். அழிஞ்சிடுச்சுன்னே நினச்சிக்கோங்கன்ற சுடுகாடு. பாபா வந்து செத்துட்டோம்னே நினச்சிக்கோங்க. இயற்கை சீற்றங்கள் ஏற்படும். அப்போ அது ஏன்னா அழிஞ்சு போயிடும் போது அழிஞ்சிடும் தெரிஞ்ச அப்புறம் அது மேலே இப்போ கோமா ஸ்டேஜில் இருக்கிற ஒருத்தரை யாராவது லவ் பண்ணுவாங்களா? ஆசை வைப்பாங்களா? அது மாதிரி தான் இங்கே ஃபுல்லாக. அதுக்கு தான் ஆத்மாவை பாருங்க, ஆத்மாவை பாருங்கன்னு சொல்கிறாரு. ஆத்மாவுக்கு ஒன்றும் ஆகாது, அதனால் நீங்கள் ஒன்றும் பதற தேவையில்லை இல்லையா? கணக்கு வழக்கு அதை முடிக்க போகுது, அவ்வளோதான். இப்போ பாபா சொல்கிறாரு எல்லா சரீரமும் அழிஞ்சிடும். அதுக்காக தான் இயற்கை சீற்றங்கள் வரப்போகுது. இதெல்லாம் நாடகத்தில் பதிவாயிருக்கு. எதுவுமே புது விஷயம் கிடையாது. அது மட்டும் இல்லை, பஞ்சத்தினாலையும் மனிதர்கள் பட்டினினால இறக்குறாங்க இல்லையா? இந்த சவுத் ஆப்பிரிக்கா, இந்த சொமாலியா இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே எலும்பு தெரியும் பிறந்த குழந்தைக்கு. நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நியூஸ் பேப்பர்லாம். அப்போ பாருங்க, அப்போ அப்படியெல்லாம் இறக்குறாங்க. அப்போ இந்த உலகம் அப்படியே இருக்கணும். இப்போ முடிஞ்சுதானே ஆகும். இதுக்கு ஒரு முடிவு வேணும் இல்லையா? எனது குழந்தைங்க அதிகம் துக்கத்தில் இருக்கிறாங்கன்னு பாபாவுக்கு தெரியும். அதுதான் வந்திருக்கிறார். அனைவரையும் துக்கத்திலிருந்து விடுவித்து திரும்பி அழைச்சிட்டு போறேன். இவங்க எல்லாருமே தங்களுக்குள்ள சண்டையிட்டுக்குவாங்க. ஆனா உங்களுக்கு தான் வெண்ணெய் கிடைக்கும். எல்லாம் சண்டை போட்டுக்குவாங்க, ஆனா உங்களுக்கு தான் வெண்ணெய் கிடைக்கும். என்ன வெண்ணெய்? உலக ராஜ்யம். உலக ராஜ்யம் அவங்களுக்கே தெரியாது. நம்ம அமைதியாக வெள்ளை ட்ரெஸ்ஸை போட்டு நம்ம பைத்தியம் மாதிரி போயிட்டு இருக்கிறாங்கன்னு நினைப்பாங்க. ஆனால் உலக ராஜ்யத்துக்காக பண்ணிட்டு இருக்கிறோன்னு அவங்களுக்கு தெரியாது. அவங்க அடிச்சுக்குவாங்க. கிறிஸ்தவர்கள் கூட உலக ராஜ்யம் அப்படிதான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. முஸ்லீம்களும் அதான் சொல்லிட்டு முஸ்லீம்கள் சொல்றாங்களா தெரியல, ஆனால் கிறிஸ்தவர்கள் சொல்லிட்டு இருக்கிறாங்க பரலோக ராஜ்யம் வேணும்ன்ட்டு. ஆனால் கத்தி எடுத்து முன்னாடி நின்னா என்ன ஆகிடும்? அவங்களுக்குள்ள இருக்கிற அசுர குணங்கள் வர ஆரம்பிச்சிடும். ஆனால் நமக்கு பாபா சொல்றாரு, நீங்க ஆத்மா. நம்மளையும் வரலாம், வந்தால் ஃபெயிலு. அப்படி இருக்கிறவங்க ஆடாமாசியாமல் இருக்கிறவங்க தான் அங்கே ராஜ்யத்தோட கிட்ட நெருங்க முடியாது. பாபா சொல்லிட்டாரு. அப்போ நிச்சயம் இல்லை, அதனால நம்ம பயந்துடுறோம். இப்போ பாபா சொல்றாரு, கோபம் வருது, டென்ஷன் ஆகுறோன்னா என்ன அர்த்தம்? நாடகத்தில் நிச்சயம் இல்லை, அது நம்ம நன்மைக்கு தான் இருக்குதுன்னு பாபா சொன்னாரு. அதை நம்ப மாட்டோம், அதனால தான் பதவிடுறோம். இப்போ பாபா சொல்றாரு, உலக ராஜ்ய வெண்ணெய் உங்களுக்கு தான் கிடைக்கும், அவங்கெல்லாம் அடிச்சுக்குவாங்க. முழு உலகத்துக்கும் நீங்க தான் எஜமானர்களாக ஆகுறீங்க. வாயில சந்திரனுடைய சாட்சாத்காரம் செஞ்சார் இல்லையா? யாரு? ஸ்ரீகிருஷ்ணருக்கு முழு உலக உருண்டை அவர் வாயில நிலா மாதிரி தெரிஞ்சுதான் சொல்லுவாங்க தெரியுமா? அவர் வாயை காட்ட வெண்ணெய் நீ திருடினேன்ட்டு வாயை திறந்தா அது அப்ப என்ன என்ன வெண்ணெய்? அது உலக ராஜ்யன்ற வெண்ணெய் அவருக்கு வாயில வந்துருச்சு இல்லையா? அப்ப பாபா சொல்றாரு, வாயில இந்த உலக உருண்டை வந்துடுச்சு, நீங்க இளவரசன் இளவரசி ஆகுறீங்க. முழு உலகமும் உங்க கையில இருக்கு. வாயிலும் கையிலும் காமிக்கிறாங்க. அதுதான் உருண்டையா காட்டிட்டாங்க. லட்டு வச்சுட்டு இருக்கிற மாதிரி அஞ்ஞானிகள் காட்டியிருக்கிறாங்க. நாம தான் உலக ராஜ்யத்தை ஸ்ரீகிருஷ்ணன் கையில வச்சிருக்கிற மாதிரி காட்டியிருக்கிறோம். அப்ப இப்ப இந்த சொர்க்கத்தின் உலக உருண்டை உங்களுடைய வாயில இருக்குது. அது ஒரு கிருஷ்ணருக்காக காண்பிக்கப்பட்டதில்லை இல்லையா? நம்ம எல்லோருக்குமே யோக பலத்தின் மூலம் நாம உலகத்துக்கே எஜமானர்களாக ஆகிறோம். யோகா மூலமாக உங்களுக்கு ஆரோக்கியமும் கிடைக்குது, ஞானத்தின் மூலம் செல்வமும் கிடைக்குது. அப்ப நீண்ட ஆயுளுக்கு யோகா, உயர்ந்த பதவிக்கு ஞானம் இல்லையா? ஸோ இந்த ரெண்டுமே நமக்கு இருக்கணும். யோகா மட்டும் பண்ணிட்டு போனா என்ன ஆயிடுவோம்? பிரஜை ஆயிடும் இல்லையா? ஏன்னா பிரஜைகளும் அவங்க நீண்ட ஆயுளோட தான் இருப்பாங்க. இப்ப பாபா சொல்றாரு, நீங்க சக்கரவர்த்தி ராஜா ஆகுறீங்க. ஆனா குழந்தைங்க கிட்ட அந்த அளவுக்கு படிப்பின் மீது மரியாதை கிடையாது. பாபா எப்படி சொல்றாரு பாருங்க, அந்த அளவுக்கு குழந்தைங்க மரியாதை. ஏன்னா நிறைய பேர் இருக்கிறாங்க பாத்தீங்கன்னா,
வாணி கிளாஸ் நடந்துன்னு இருக்கும், இங்கே வந்து உள்ளே வந்து தான் போகணும். அது வேற. மற்ற இடத்துல பார்த்தீங்கன்னா வெளியிலே இருக்கும், உள்ளே வராத மாதிரி. அப்படியே டைரெக்டாக உள்ளே போவாங்க. இங்கே கடவுள் பேசிகிட்டு இருக்கிறது முக்கியம் இல்லையா, அங்கே போய் அது ஒன்று முன்னாடியே வந்துருக்கும்ல, முடிச்சதுக்கப்புறம் போய் இருக்கணும் இல்லையா. அப்போ படிப்பு மேலே அப்போ அது பக்தி மாதிரி ஆயிடுது. அங்கே என்ன பண்ணாலும் அவங்க என்ன பண்ண, அவங்க நேராக போய் நெய் ஊற்றிட்டு விளக்கு ஊற்றிட்டு அதிலே கவனமாக இருப்பாங்க. அந்த மாதிரி ஆயிடுது. அதுதான் பாபா சொல்கிறார், அந்த குழந்தைங்களுக்கு படிப்பு மேலே மரியாதை கிடையாது. குழந்தைங்களுக்கு மாற்றம் அடைந்து சென்று விடுகின்றனர். ஆனாலும் எங்கே இருந்தாலும் கண்டிப்பாக படிக்கணும். டிரான்ஸ்ஃபர் ஆகி போயிடுறாங்கல்ல நிறைய பேர், அப்போ எங்கே போனாலும் படிக்கணும். ஆனால் இப்போ வந்து ஷாக்கே சொல்ல முடியாது, ஏன்னா நெட்டிலே வந்துருச்சு முரளி. அப்போ எங்கே இருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக படிக்கணும். தூய்மையாக இருங்க, உணவு முறைகளை சுத்தமாக வச்சுக்கோங்க இல்லையா. எங்கே இருந்தாலும் வாணியை படிச்சிடுங்க, தூய்மையாக இருங்க, உணவு முறை சுத்தமாக வச்சுக்கோங்க, அவ்வளோதான். பிராமண வாழ்க்கை கரெக்டாக பண்ணிட்டுருங்க, அப்படியே சேவையெல்லாம் பண்ணிகிட்டே இருங்க. அனைவரோடு சேர்ந்தும் வாழணும். சேர்ந்து வாழணும், ஆனால் உங்களை பாதுகாப்பாக வச்சுக்கணும். புத்தி வந்து அங்கே மாட்டிக்கூடாது. இந்த உலகம் துக்கம் கொடுக்கக்கூடியது, அது தெரிஞ்ச விஷயம். முக்கியமாக துக்கம் கொடுக்கக்கூடியது எது? காம விகாரத்தில் செல்வது. அதை விடுவதற்கும் கஷ்டப்படுறாங்க. அதுதான் பயங்கர துக்கம் கொடுக்கக்கூடியதுன்னு எல்லாருக்குமே தெரியும். எல்லாருமே சொல்லலாம், கல்யாணத்துக்கு முன்னாடி நான் எப்படி திரும்ப இருந்தேன்றாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் தான் துக்கம் வருதுன்னு தெரியுது, இருந்தாலும் விடுறதுக்கு கஷ்டப்படுறாங்க. ஏதாவது சொல்லிட்டா உடனே துரோகிகள் ஆயிடுறாங்க. அது பாபா குழந்தைங்களே இந்த மாதிரி விகாரத்தில் இருக்கிறாங்க. அட்லீஸ்ட் மனசளவுலையாவது அந்த லவ் பண்ணுறது அந்த மாதிரி இது. அப்போ அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா அங்கே ஒன்றும் கடவுளே பேசலன்ட்டு போயிடுறாங்க, அப்படி துரோகிகளாக ஆயிடுறாங்க. பிறகு அபலைகளுக்கு எவ்வளவு தடைகள் ஏற்படுகின்றன. இந்த ஆரிய சமாஜத்தினர் இப்ப வந்திருக்கிறாங்க. கடைசி கிளை அவங்க தேவதைகளை அவங்க ஏத்துக்கிறது கிடையாது. மகாவீர் ஹனுமான் பெயர் இருக்குது, வீரத்தை காமிச்சிருக்கிறாங்க. ஜெயினர்களும் மகாவீர்னு பேர் வச்சுட்டாங்க. அதன் பொருளை நீங்க தான் புரிஞ்சுக்கிறீங்க. இப்போ ஜெயின மதத்திலையும் கடவுளை ஏற்றுக்கிறது கிடையாது. அதே மாதிரி ஆரிய சமாஜத்தினர்ன்றார், அது யாருன்னு தெரியல, அவங்க தான் கடைசியாக வந்தவங்கன்றார். கடைசியாக தோன்றிய தர்மம் பிறகு அவங்களும் கடவுளை ஏற்றுக்கிறது கிடையாது. ஆனால் ஹனுமான் மகாவீரை வந்து ஏற்றுக்குவாங்க பிறகு, அந்த பேரை வச்சிருக்கிறாங்க. ஆனால் அது என்ன அர்த்தம்? ஹனுமார்னா யாரு, மகாவீர்னா யாருன்னு அவங்களுக்கு தெரியல. ஆனால் நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க யாரு யாரு. குழந்தைகளாக நீங்களும் மகாவீரர்களாக இருக்கிறீங்க, ராவணன் மேல வெற்றி அடைகிறீங்க. இது எல்லாமே யோக பலத்துக்கான விஷயம். பயங்கர உயர்மா ஆஞ்சநேயர் இருக்க மாட்டார், யோக பலம் நம்மள ஆடாம அசையாம இருக்கிறத தான் அப்படி காட்டி இருக்கிறாங்க. நீங்க தந்தையை நினைவு செய்றீங்க, அதன் மூலம் உங்களுடைய பாவங்கள் அழிஞ்சிடும். பாவம் அழிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன இருக்கும்? அமைதி, சுகத்துக்கு போயிடுவீங்க, அதாவது சொர்க்கத்துக்கு போயிடுவீங்க. இந்த செய்தியை எல்லாருக்கும் நீங்க கொடுக்கணும். அந்த உள்ளுக்குள்ள பாவம் இருக்கிறது தான் துக்கம் நிறைஞ்ச இந்த உலகத்தை உருவாக்கி இருக்குது. நீங்க அதை பாபா நினைவு செஞ்சு அழிச்சிட்டீங்கன்னா இந்த பூமி சொர்க்கம் ஆயிடும், அப்படி சொல்லிடலாம் இல்லையா? உலகம் அழியுதுன்னு சொன்னாதான் பிரச்சனை, இப்படி சொல்லிடலாம். நீங்க அப்படி ஆயிட்டீங்கன்னா உலகம் மாறினா, ஆனால் அது மாறதான் போகுது, அப்படி சொல்லிடலாம். இப்போ பாபா சொல்றாரு, இந்த செய்தியை எல்லோருக்கும் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அதான் ஸ்ரீமத் இல்லையா? இந்த ஸ்தாபனை பயங்கர ஆச்சரியமான ஸ்தாபனை. இது யாருக்குமே தெரியல. ஒரு ராஜ்யமே இங்கே உருவாகிட்டு இருக்குதுன்னு தெரிய மாட்டேங்குது இல்லையா? ஏன்னா பயங்கர ஆச்சரியமான ஸ்தாபனை தான். இப்போ பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானில் தீவிரவாதிகள் இருந்தால் அவங்க பின்னாடி இந்த நாட்டை தாக்குவாங்க, அந்த நாட்டை தாக்குவாங்கன்னு போய் குண்டு போட்டு வராங்க. அதெல்லாம் கண்டுபிடிக்க முடியுது. ஆனால் நம்ம உலகத்தையே அடைய போகிறோன்னு அவங்களுக்கு தெரியல. அதான் ஆச்சரியமான ஸ்தாபனை. இது யாருக்கும் தெரியல. உங்களில் கூட எல்லாருக்கும் தெரிஞ்சுதானே தெரியல. வரிசைக்கிரமாக இருக்குது. எந்த விகாரமும் உள்ளுக்குள்ள இருக்கக்கூடாது. அப்ப ஏன் காமத்தை விடணும், கோபத்தை விடணும்ன்றாரு. அந்த மாதிரி ராஜ்யம் உருவாகுதுன்றது தெரியாதனால தான் உங்களால விட முடியலன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்கன்ற. அந்த உலகத்துக்கு அதிபதி ஆகணும்னா என்ன பண்ணணும்? உள்ளுக்குள்ள எந்த விகாரமும் எண்ணத்துல கூட இருக்கக்கூடாது.
ஆத்மாவுக்கு தந்தை ஞானத்தை கொடுத்துட்டு இருக்கிறாரு. ஆத்மா விகாரி ஆயிடுது, அனைத்தையுமே ஆத்மா தான் செய்யுது. அதனால இப்ப அந்த ஆத்மா தான் தந்தையுடைய ஸ்ரீமத் படி முழுசா நடக்கணும். சத்குருவின் எதிரில் இருந்துக்கிட்டே நிந்தனை செஞ்சீங்கன்னா நிலைச்சிருக்க முடியாது. இன்னைக்கு ஒரு பிரதர் சொன்னாரு, கோயம்புத்தூர் விஜயகுமார்ன்ற ஒரு பிரதர் சொன்னாரு, நீங்க ஆனா பாருங்க பிரதர், சென்டர்ல வந்து ஒரு 50 டிக்கெட் எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்க, பாபா மீட்டுக்கு 30 பேர் தான் போவாங்க. பாபா 20 பேரை ஃபில்டர் பண்றாரு. ஏன்னா அவங்கள்ட்ட கொஞ்சம் அந்த விகார புத்தி பாபாவை பார்க்கறதுக்கு தகுதி உள்ளவங்களை மட்டும்தான் அவர் அழைச்சிட்டு போவாரு அப்படின்னு சொல்றாரு. அப்ப அதான் இங்கேயும் பாபா சொல்றாரு, பாபாவுக்கு எதிரில் உட்கார்ந்துக்கிட்டே பாபாவை நிந்தனை செய்யற மாதிரி விகார புத்தி உங்களுக்கு இருந்துச்சுன்னா நிலைச்சிருக்க முடியாது, விட்டுட்டு போயிடுவாங்க, பாபா விட்டு போயிடுவாங்க. ஏதாவது பாவம் செய்தால் இது நிந்தனை ஆகி விடுகிறது. ஆசிரியரின் வழிபடி நீங்க நடக்கலன்னா நிலைச்சிருக்க முடியாது. சும்மாவா நாராயணன் ரேஸ்ல நிலைச்சிருக்க முடியாது, காணாம போயிடுவாங்க இல்லையா? தோல்வி அடைஞ்சிடுவீங்க. ஆசிரியர்கிட்ட இருந்து கல்வி அடைந்து கொண்டே இருந்தால் நேர்மையுடன் தேர்ச்சி பெறுவீர்கள். இங்க நிலைச்சி இல்லைனாலே வாணி கிடைக்காது, அது சரியாகவும் புரியாது இல்லையா? அப்ப தோல்வி அடைஞ்சிடுவீங்க நேர்மையோட. ஆனா பாபா கிட்ட வந்து ரெகுலரா என்ன ஆனாலும் பாபா நான் உன்னை விட்டு போக மாட்டேன் அப்படின்ட்டு இந்த ஞானத்தை கேட்க கேட்க தான் நேர்மையா உங்களால பாஸ் பண்ண முடியும். அந்த எக்ஸாம்ல எழுதுறது எல்லைக்குட்பட்ட விஷயம், இது எல்லையற்ற விஷயம். பகவான் யாருன்னு உலகத்துல யாருக்குமே தெரியாது. மாயா கூட பாருங்க, உலகத்துல எல்லாமே சதோ ரஜோ தமா வர மாதிரி மாயா கூட சதோ ரஜோ தமாவா இருக்குதான். எவ்வளவு சூப்பர் இல்லையா? ஆமா, கரெக்ட். அதாவது சத்யுகம் திரேதாயுகத்துல வந்து உடல் உணர்வே இருக்காது, பற்றும் இருக்காது, ஜாலியா இருப்பாங்க, அன்பா இருப்பாங்க, அதெல்லாம் இருக்கும். ஆனா அவங்க அழகா இருக்கிறாங்க என்னுடைய அந்த உணர்வு வராது. ஆனா துவாபர யுகத்துல ஃபர்ஸ்ட் விகாரம் ரொம்ப மோசமா இருக்காது, என்னுடையன்ற அந்த உணர்வு இருக்கும். அழகா இருக்கிறாங்க, அப்ப அது வந்து சதோ மாயான்றது. அழகா இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சா சதோ மாயா, அவங்க எனக்கு மட்டும்தான் நினைக்கும் போது ரஜோவாகுது, அப்படியே தமவாயிடுது இல்லையா? இப்ப பாபா சொல்றாரு, இப்ப மாயையும் தம பிரதானம் ஆயிடுச்சு, அதான் ரொம்ப மோசமாயிடுச்சு. என்னென்ன செஞ்சுட்டு இருக்குது பாருங்க இந்த மாயா இல்லையா? உலகம் எவ்வளவு மோசமா இருக்குது பார்த்துன்னு தானே இருக்கிறோம் இல்லையா? இப்ப நாம யாரை எரிக்கிறோன்ற புத்தி கூட யாருக்கும் தெரியல. ராவணனை எரிக்கிறாங்க, அது யாரு, அவனை உண்மையிலே எப்படி எரிக்கிறது அது தெரியல. இதுவும் நாடகத்துல பதிவாயிருக்கு. எதெல்லாம் நடக்குதோ எல்லாமே நாடகப்படிதான் நடக்குது. யாதவர்களுடைய திட்டம், கௌரவர்களுடைய திட்டம், பாண்டவர்களுடைய திட்டம் என்னென்ன செஞ்சாங்க? பாண்டவர்களுக்கு உயர்ந்ததிலும் உயர்ந்த திட்டத்தை வகுப்பவர் யாரு? பாபா. அப்ப கௌரவர்கள் யாதவர்களுக்கு வந்து இறைவன் திட்டத்தை உருவாக்கல. பாண்டவர்கள் ஏன் வெல்றாங்கன்னா திட்டத்தை உருவாக்கி கொடுக்கறது இறைவன். அவங்க ஏத்துக்கல, அதுக்கு அவங்க மற்றவங்க என்ன பண்ண, கடவுள் தான் என்ன பண்ண முடியும்? சூப்பர் இல்லையா? அப்ப நம்மளுடைய பவரே எங்க இருக்குது? பாபா சொல்றத ஃபாலோ பண்றதுல இருக்குது. புது உலகத்துல லக்ஷ்மி நாராயணனுடைய ராஜ்யம் இருந்துச்சு. இப்ப பழைய உலகம் விநாசமாகணும். மிக அன்பான தந்தையிடம் இருந்து மிக அன்பான குழந்தைகளாகிய நீங்க ஆஸ்தி அடைஞ்சிட்டு இருக்கீங்க. எப்படி சொல்றாருப்பாங்க, அந்த லக்ஷ்மி நாராயணன் ராஜ்யத்தை என் குழந்தை அடையணுன்றதுக்காக செல்லமா தட்டி, அன்பான குழந்தை இல்ல, நான் கூட அன்பான அப்பா தானே, ஆஸ்தியை எடுத்துக்க குழந்தை, சாப்பிட்றா செல்லம் குழந்தைக்கு ஊட்டி விடுற மாதிரி ஊட்டி விடுற இல்லையா? அன்பான குழந்தை அன்பான தந்தை கிட்ட இருந்து ஆஸ்தி அடைஞ்சிட்டு இருக்கிறீங்க. நான் உங்களை கூடவே அழைச்சிட்டு போவேன்னு தந்தையை தவிர உலகத்துல வேற யாரும் சொல்ல முடியாது. யாராவது சொல்லுவாங்களா குருமார்கள், நான் போகும்போது உங்களையும் அழைச்சிட்டு போறேன்னு யாராவது சொல்லுவாங்களா? சொல்ல முடியாது. அனைத்தும் பரமாத்மாவே பரமாத்மா தான், சர்வ எங்கும் நிறைஞ்சவர்னு சொல்லிடுறாங்க, பார்க்கறதெல்லாம் கடவுள்ன்ட்டு. பிறகு இவ்வாறு எப்படி கூற முடிகிறது? இந்த அனைத்து விஷயங்களையும் குழந்தைகளாகிய நீங்க மட்டும். அப்ப பாபா சார், நான் போகும்போது உங்களை அழைச்சிட்டே போயிடுவேன் அப்படின்னு கடவுள் எப்படி சொல்ல முடியும்? எல்லா இடத்துலயும் கடவுள் இருந்தா
எல்லாமே குழந்தைகளாக உங்களுக்கு மட்டும்தான் இந்த ரகசியம் தெரியும், வேற யாருக்குமே தெரியாது. நல்லது. இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. ஆன்மீக தாய் தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம்: நடக்க இருக்கிற விநாசத்தை புரிஞ்சுக்கிட்டு முழுமையாக ஸ்ரீமத் படி நடக்கணும். நிரந்தர நினைவு இருக்கணும். அப்பதான் நிச்சய புத்தி இருக்குதுன்னு அர்த்தம். இப்ப சரி, இப்ப டக்குன்னு உயிர் போயிடுச்சுன்னா அப்போ எவ்வளோ கவனமாக இருக்கணும். அப்போ நினைவு போயிடக்கூடாது. இப்போ ஒரு அதாவது இங்கே தமிழ்நாட்டில் இருக்கும்போது என்ன சொல்லுவாங்க, ஒரு தடவை பாம்பேக்கு போகும்போது அங்கே இருக்கிறவங்க சொன்னாங்க, பாம்பே மோசமான இடம், ஜாக்கிரதையா இரு. உடனே என்ன பண்ணும், ஷூட் கேஸை பிடிச்சிக்கிட்டு கெட்டியாக பிடிச்சிக்கிட்டே இருக்கிறான். அப்போ உலகம் எந்த அது ஏன்னா அவன் எவனாவது டக்குன்னு எடுத்துகிட்டு போயிட்டா என்ன பண்ணுறன்ற பயத்தில் அதை விட ஸ்பீடாக டக்குன்னு போயிடும்ல, என்ன வேணாலும் நடக்கும்ல. அப்போ நாம் எவ்வளோ கெட்டியாக பாபாவை பிடிச்சின்னு இருக்கணும். அவர் தானே சேஃப்டி. ஆனால் அப்படி பிடிக்கிறோமா? ஸோ அந்த அளவு நிச்சய புத்தி வச்சு முழுசா ஸ்ரீமத் படி நடங்க. நினைவு பலத்தின் மூலம் உலக ராஜ்யத்தை அடையிறதுக்கான முயற்சி செய்யுங்க. ஒளி ஏற்றப்பட்ட தனது தீபத்தின் மூலம் எல்லாருடைய தீபத்தையும் ஏற்றி உண்மையான தீபாவளி கொண்டாடணும். என்னைக்கு கொண்டாட ஆரம்பிக்கிறீங்க? ஒரு வாரத்துக்குள்ள ஆரம்பிச்சிடுவீங்களா இல்லை நாளைக்கு ஆரம்பிச்சிடுவீங்களா? சரி. புகழ் இகழ் அனைத்தையும் பொறுத்துக்கிட்டு பாபாவுக்கு சமமாக அன்பு கடலா ஆகணும். திட்டினாலும் எனக்கு கவலை இல்லை, புகழ்ந்தாலும் கவலை இல்லை, நான் அன்பு கடல். பாபா நேற்று சொல்றாரு, நீங்க உங்க வேலையை பண்றீங்க, நீங்க நாராயணா கூட ஆகுங்க, நீங்க ரொம்ப புத்திசாலியா இருங்க, ஆனா உங்க நடிப்பு அது உங்களுக்கு மட்டும்தான் இந்த நடிப்பு இருக்கு. கடலுக்கு கூட அதோடைய நடிப்பு இருக்கு. கரெக்டான டைமுக்கு சுனாமி வருது, அது என்ன பெருமையா பட்டுட்டு இருக்க? உங்களுக்கு எதுக்கு பெருமைன்ற? உங்க பாகத்தை நீங்க நடிக்கிறீங்க இல்லையா? அதே மாதிரி இந்த கடல்ல அது ஞாபகம் வருது. அதே மாதிரி அவங்கவுங்க நடிப்பை அவங்கவுங்க நடிக்கிறாங்க. ஆனா நான் எப்படி இருக்கணும்? பாபாவுக்கு சமமா அன்பு கடலா இருக்கணும். நடத்தைகள் ஏன்னா அவங்க நடிப்பு அது இல்லையா? நமக்கு அதுல எதுவுமே தேவையில்லை. பெருமை புகழ்ந்தா பெருமையும் தேவையில்லை, திட்டுனா துக்கமும் தேவையில்லை. ஆக்சுவலா திட்டுனா அதை மகிமையா மாத்திடுங்கன்றது. நடத்தைகள் பயங்கர ராயலா இருக்கணும். இப்பவே அந்த லக்ஷ்மி தான் வேற உடம்புல வந்திருக்குதுன்னு அவங்களுக்கு அனுபவம் ஆகணும். அப்படி இருக்கணும். மிக குறைவா பேசணும். ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் அது இல்லையா? மிக கம்மியா பேசணும். வரதானம் தனது ஞான சொரூபத்தின் மூலம் ஞானத்தை கொடுக்கக்கூடிய ஞானம் நிறைந்த தகுதியான ஆசிரியர் ஆகுங்கள். அப்படின்னு என்ன அர்த்தம்? இப்ப உதாரணத்துக்கு அன்பா இருக்கணும் அப்படின்னு பாபா சொல்றது, நானும் பாவனே அன்பா இருக்கணும்ன்றான். அம்மா இப்படிலாம் உட்காந்துன்னு இருக்கலாமா அப்படின்னு நான் சொல்றேன்னு வச்சுக்கோங்க. அப்ப நான் அந்த ஞான சொரூபம் கிடையாது இல்லையா? இல்ல, அந்த குழந்தைய திட்டல என்ன சொல்றேன். அது எதுக்கு சொல்றேன்னா, அப்ப அந்த ஞான சொரூபமாகி ஞானத்தை கொடுக்கணும் இல்லையா? அப்ப நான் கோபப்பட்டு இங்க பேசுற ஞானம் அன்புன்னு இருந்துச்சுன்னா இத சொல்றதுக்கு தகுதி இல்லாத ஆசிரியர் ஆயிடும் இல்லையா? அதுக்குதான் பாபா சொல்றாரு, உங்களுடைய ஞான சொரூபத்தின் மூலம் ஞானத்தை கொடுக்கக்கூடிய ஞானம் நிறைந்த தகுதியான ஆசிரியராங்க. உங்க சொரூபத்தின் மூலம் உங்க மூலமாகவே அந்த அன்பு தான் வெளிப்படணும். அப்ப அன்பா இருங்கன்னா டக்குன்னு கேட்பாங்க. அதுக்கு விளக்கம், தனது ஞான சொரூபத்தின் மூலம் ஞானம் கொடுக்கிறவர் தான் தகுதியான ஆசிரியர் இல்லையா? அது முதல்ல அதுக்குதான் அம்மா என்ன பண்ணுவாங்களாம், முந்தின நாள் நைட்டே படிச்சிடுவாங்களாம் வாணியை. அப்ப அது தாரணை இருக்குதா ஃபுல்லா செக் பண்ணி அந்த ஞானத்தின் சொரூபமாகி அந்த ஞானத்தை கொடுப்பாங்க. அவங்க தான் தகுதியான ஆசிரியர். அவங்களுடைய சொரூபமே ஞானம் நிறைஞ்சதா இருக்கும். அந்த ஞானத்துக்கு உட்பட்டு இருக்கும் எல்லாமே. அன்பா பேசுறது, கம்மியா பேசுறது, துக்கம் கொடுக்காம பேசுறது, சக்தி கொடுக்கறது, அது மாதிரி அவங்க சொரூபமே எப்பயுமே அப்படிதான் அவங்க இருப்பாங்க. ஞானம் நிறைந்து இருக்கும். அவங்களுடைய பார்வை, நடத்தை எல்லாமே அவங்களுக்கு ஞானத்தை போதிக்கும் மற்றவங்களுக்கு. அதான் பிரம்ம பாபா என்ன சொல்லுவாரு, மம்மா வந்தாங்கன்னா மற்றவங்க கிட்ட சொல்லுவாங்க, இன்னைக்கு மம்மா வருவாங்க, அவங்க எப்படி பார்க்குறாங்க, எப்படி பேசுறாங்க, எப்படி சாப்பிட்றாங்கன்னு பாருங்க. அப்போ அதான் ஞான சொரூபின்னு இல்லை அவங்க இல்லையா? சரஸ்வதின்னு சொல்ற ஞானத்தாய். அப்ப
அவங்க அவங்க வாயை திறந்து பேச தேவையில்ல, அவங்க நடத்தை போதிக்குமா. எவ்வளவு சூப்பர் இல்லையா? நடத்தை போதிக்கும், பார்வை போதிக்கும் ஞானத்தை. எப்படி சாக்கார ரூபத்துல ஒவ்வொரு அடியிலும் ஒவ்வொரு காரியமும் ஞானத்தின் ரூபத்துல நடைமுறையில பார்த்தீங்க. சாக்கார ரூபத்துல என்ன அர்த்தம்? சாக்கார பிரம்மாவை பார்த்தீங்கல்ல, என்ன பார்த்தோம்? ஒவ்வொரு அடியிலும் ஞானம் தெரிஞ்சுதான். அவருடைய பார்வையில, பேசுறதுல, பழகுறதுல தன்னுடையதுன்ற உணர்வு கொஞ்சம் கூட அவருக்கு இல்லையா, இல்லையா? ஒவ்வொரு காரியத்திலும் வாழ்ந்து காட்டினார்ல, பார்த்தீங்கல்ல, அந்த ஞானத்தின் ரூபமா இருந்தத. அதையே அந்த ஞான சொரூபத்தை தான் இன்னொரு வார்த்தையில சொல்லணும்னா குணாதிசயம் அல்லது சொரூபம்னு சொல்றது. ஞானத்தின் ரூபத்தை மற்றவர்களுக்கு வார்த்தையின் மூலம் பாடம் கற்பிக்கிறது பொதுவான விஷயம். அது யார் வேணாலும் பண்ண முடியும், வாயை திறந்து சொல்றது. ஆனா கேட்க மட்டும் விரும்பல, எல்லாரும் அனுபவம் செய்ய விரும்புறாங்க. இப்ப நீங்க கேட்கும்போது அந்த அமைதியுடைய வைப்ரேஷன் அவங்களுக்கு வரணும், இல்லையா? அனுபவம் செய்யத்தான் எல்லாரும் விரும்புறாங்க. சர்ச்சில் போனா அங்க ஒரு ஞானம் சொல்றாங்க, முஸ்லீம்ல சொல்றாங்க. எங்களுக்கு இல்லாத உங்களுக்கு என்ன இருக்கு தெரியுமா? சென்டருக்குள்ள காலடி வச்சு பாருங்க, உங்களுக்கு தெரியும் சொல்லலாம், இல்லையா? அந்த அந்த அனுபவம் இருக்கணும். அனுபவம் செய்யதான் அவங்க விரும்புறாங்க. ஆக உங்களுடைய உயர்ந்த செயல் மூலமாக, உயர்ந்த எண்ணங்களின் சக்தியின் மூலமாக எல்லாருக்கும் அனுபவம் செய்ய வைங்க. சூப்பர்ல? உங்களுடைய எண்ணங்கள் அவங்கள மாற்றணும். நீங்க செய்யற செயல் இவங்க மாறினதை நான் கண்ணு முன்னாடி பார்த்துட்டு இருக்கிறேன், அப்படி அனுபவம் செய்ய வைங்க. அப்பதான் நீங்க தகுதியான ஆசிரியர். எப்படின்னா, இப்ப நீங்க உங்க பொண்ணையோ பையனோ வாப்பா சென்டருக்குன்னு கூப்பிடுறீங்க. நீங்க ஏதோ ஒரு டைம்ல கோபப்பட்டீங்கன்னா என்ன சொல்லுவாங்க? இதான் சென்டருக்கு போய் நீ முதல்ல மாறு, அப்புறம் நான் அமைதியாகிறேன்னு, இல்லையா? அதான் சொல்றது. அப்ப உங்களுடைய எண்ணங்களின் மூலமாக அவங்களை அப்படியே அமைதியை அனுபவம் செய்ய வச்சீங்கன்னா அப்படியே தானா வந்துருவாங்க. எங்க அம்மா எப்படி திரும்ப இருந்தாலும் இப்ப எப்படி திரும்ப மாறி இருக்கிறாங்க. அப்ப அந்த அனுபவம் அவங்க வீட்டுக்குள்ள வந்தாலே ஒரு தேவதை வந்ததை என்னால அனுபவம் பண்ண முடியுது அப்படின்னு அனுபவம் செய்ய வைங்க. எப்படி? உங்களுடைய உயர்ந்த செயல் சாதாரண தன்மையே இருக்கக்கூடாது, எல்லாமே சரித்திர தன்மையா இருக்கணும். எண்ணம், சொல், செயல். அதுக்கு தான் ஞாயிற்றுக்கிழமை வானிலை சொல்லியிருந்தாரு. என்ன சொல்லியிருந்தாருன்னா, நீங்க எண்ணம், சொல், செயலை காரியத்துல எடுத்துட்டு வர்றதுக்கு முன்னாடி இது பாபாவுடைய ஸ்ரீமத் படி இருக்குதான்னு செக் பண்ணிட்டு பண்ணுங்க. பாபா சொல்ற மாதிரி சிந்திக்கிறேனா, பாபா சொல்ற மாதிரி பார்க்கறேனா, பாபா சொல்ற மாதிரி பேசுறேனா, அப்புறம் நீங்க செய்யுங்க அப்படின்னு சொல்றது. சரி, அதான் உயர்ந்த எண்ணத்தின் சக்தியின் மூலமாக அனுபவம் செய்ய வேண்டும். ஸ்லோகன்: எண்ணங்களில் வெற்றியை பிராப்தியா அடையிறதுக்காக ஆத்ம சக்திங்கிற பெட்ரோலை நிரப்பிக்கிட்டே போங்க. சூப்பர் இல்ல? நீங்க நினைக்கிற எண்ணம் எல்லாம் வெற்றி அடையணுமா, நினைக்கிறதெல்லாம் நடக்கணுமா? அதுக்கு பாபா சொல்றாரு, பெட்ரோல் போட்டீங்கன்னா நடக்கும். என்ன பெட்ரோல் போடணுமா? ஆத்ம சக்தி. அது எப்படி ஆத்ம சக்தி வரும்? நினைவும் பண்ணணும், வீண் விஷயத்தை நினைக்காம அப்படின்னா என்ன? பாபாவை மட்டும் நினைவு செய்யணும், பாபா மட்டும்தான் என்னுடைய உலகம்னு இருக்கணும். அப்படி இருந்தீங்கன்னா நீங்க நினைக்கிறதெல்லாம் நடக்கும். சூப்பர் இல்ல? பாபா அப்படியே கேட்கும் போதே யோகத்துல ஆக்கிட்டாருப்புல இருக்கு இல்ல? சரி, ஓம் சாந்தி. பாபா என்னன்னு சொன்னாரு சொல்லுங்க. சக்கரவர்த்தி ராஜா, சக்கரவர்த்தி ராஜாவுக்கு தான் இது மேல மரியாதை இருக்கும். சூப்பரான பாயிண்ட். நானும் சொரூபமாவே இருந்து சிறந்த ஆசிரியர் நான் இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அவர் இந்த உலக ராஜ்ய வெண்ணெய் நமக்கு கிடைக்குது இல்லையா? நமக்கு தான் கிடைக்கும். லட்சுமி நாராயணன் தான் சொர்க்கத்துல லட்சுமி நாராயணன் வராங்க. அந்த ராஜ்யம் வேணும் அப்படின்ற எண்ணங்கள் உங்களுக்கு வரணும். அப்புறம் பாபா பாவங்கள் எல்லாம் அழியுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. நினைவு பண்ணாதான் பாவம், வேற வழியே கிடையாது. இந்த விஷயம் எல்லாம் உங்களுக்கு மட்டும்தான் தெரியும், மற்றவங்களுக்கு தெரியாது. நிச்சய புத்தி இல்ல, பாபா தான் படிப்பு சொல்லி தராரு நமக்கு அப்படின்ற ஒரு நிச்சய புத்தி இல்லாம குழந்தைங்க இருக்கிறாங்க. உங்களே நிச்சய புத்தி இல்ல, அதை விட இன்னொன்னு நிச்சய புத்தி இல்லைன்னாங்களே,
உலகம் அழியுன்றதுல கூட நிச்சய புத்தி இல்ல குழந்தைங்களுக்கு. அதான் கேர்லெஸ்ஸா இருக்கிறாங்க. சூப்பர் இல்லையா? நிச்சய புத்தி யோகம் அந்த மாதிரினா நீங்க நினைக்கிறது எல்லாமே நடக்கும். எந்த வீணான எண்ணங்களும் உங்க மனசுல வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. நிச்சயமா பாபாவை தவிர வேற எந்த நினைவும் இல்லாம ஆத்மாவுக்கு அந்த அளவுக்கு சக்தி வருது அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்மேந்திரியங்களை தன் கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்கிற சக்தி இருந்துச்சுன்னா உங்களுடைய எண்ணம் உங்க தீபத்தை ஏற்றி எத்தனை பேருக்கு தீபாவளி தீபாவளி அப்படி சொல்லியிருக்காரு. சூப்பர் இல்லையா? ஏத்திக்கிட்டே இருங்க. உயிரோட்டமான தீபாவளி, இது ஞான தீபாவளி, பக்தி தீபாவளி கிடையாது. புது ட்ரெஸ் கிடைக்குது, புது உலகம் கிடைக்க போகுதுன்ற புது உலகத்துலதான் புது ட்ரெஸ் கிடைக்கும். ஆனா அதுக்கு நீ என்ன பண்ணணும், என்ன பண்ணா அதுக்கு கொடுப்பன்னு இருக்காரு. ஆத்ம தீபம் ஃபுல்லா எரிய ஆரம்பிச்சதுன்னா கொடுப்பன்ட்டார். சூப்பர் இல்லையா? யாராவது புகழ்ந்தாலும் இழந்தாலும் பொறுத்துக்கணும், கோபப்படக்கூடாது. தேவதைகள் அதான் நான் பாபாக்கு சமமா இருக்கிறேன்னா செக் பண்ணுங்க. சாப்பாட்டுல தூய்மை சொல்லியிருக்காரு. சாப்பாட்டுல தூய்மையா இருங்க, வாணியம் மிஸ் பண்ணாதீங்க, சேவை செய்யுங்க. இதுதான் ஸ்ரீமத் இல்லையா? இந்த ஸ்ரீமத் படி நடக்கிறவங்க தான் மகாராஜாவா. நமக்கு வந்து எல்லாத்துலயும் வெற்றி கிடைக்கணும்னா எண்ணங்களின் சக்தி நம்ம நடத்தையில பார்த்தாலே அந்த வெற்றி நமக்கு தானா கிடைக்கும். ஆத்ம சக்தி இருந்துச்சுன்னா எண்ணங்கள் வெற்றி வெற்றி அடைக்கும். சரி, அப்புறம் வரதானம் என்ன சொன்னாரு? ஞான சொரூபமாகி நடத்துங்க. சும்மா ஞானத்தை மட்டும் சொல்றது யார் வேணாம்னு சொல்றாங்க, அந்த சொரூபமாக கேட்பாங்க. அதை எப்படி அது எல்லாருமே அனுபவம் செய்யதான் வைக்கிறாங்க. அதுக்கு நீங்க அனுபவம் செய்ய தான் விரும்புறாங்க. அனுபவம் செய்ய வைக்க நீங்க என்ன பண்ணா உயர்ந்த செயல்கள்லையும் உயர்ந்த எண்ணத்தின் சக்தியின் மூலமா அனுபவம் செய்ய வைக்கணும். அப்ப உயர்ந்த செயல் உயர்ந்த எண்ணமா இருந்தா மட்டும்தான் நீங்க நினைக்கணும். சாதாரண எண்ணம் நினைக்கிறதுக்கு நான் என்ன சாதாரணமானவனா இல்லையா? சூப்பர் பாயிண்ட். சரி, ஓம் சாந்தி.